श्री जगदम्बायै नमः। भोगैः वीर्यं धनं पूर्णं मनकुटिलभाषणैः कान्ताहरति सर्वस्वं कहस्तेन तादृशः अपरः. சுகர் சொல்லிட்டு வரார் வியாசர் கிட்ட. வியாசர் வந்து கல்யாணம் பண்ணிக்கோ கிரகஸ்தாசிரமத்தில் நுழைய சொல்றதுக்கு மறுப்பு சொல்லிட்டு வரார் இப்போ சுகர். சோ இப்ப இங்க சொல்றார் போகைஹி வீரியம் தனம் பூர்ணம். சோ போகத்தினால பூர்ணமா தனம் அனுபவிக்கலாம், ரொம்ப பராக்கிரமமா இருக்கலாம், தனம் எல்லாம் கிடைக்கும். மனக்குட்டில பாஷணைகி. சோ இந்த பெண்கள் வந்து என்ன பண்ணுவா, குட்டில பாஷணைகி தன்னுடைய வஞ்சகமான பேச்சுக்களால மனக சோ மனச கவர்ந்துருவா. சோ மனசு கட்டு போயிடும். இந்த கிரகஸ்தாசிரமத்துல போனால் பெண்களோடு ஈடுபட்டுடுறது. காந்தா ஹரதி சர்வஸ்வம். சோ காந்தா மனைவியாகப்பட்டவள் எல்லா பணத்தையும், நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் கவர்ந்து எடுத்துட்டு போயிடுவா. எதுவுமே நம்மளுக்கு மிஞ்சாது, கடைசியில நம்ம கஷ்டப்படுறது மட்டும்தான் மிஞ்சும். ககஸ்தேனகா, இதை விட இந்த ஒரு மனைவிங்கிற பெயர்ல இருக்கக்கூடிய பெண்ணை விட அப்பரக வேறு யாராவது ககஸ்தேனக இந்த அளவுக்கு திருட முடியுமா? கூடையே இருந்து நம்மளுடைய எல்லா சொத்தையும் அபகரிக்கிறது, நம்மள வஞ்சகத்தினால ஏமாத்துறது, இத மாதிரி இன்னொரு திருடனை பார்க்கவே முடியாதே அப்பா அப்படின்னு சொல்றாருங்க சுகர். निद्रा सुख विनाशार्थम् मूर्खः तु दार संग्रहम् करोति वञ्चितः दात्रा दुःखाय न सुखाय च. நித்ரா சுக விநாசார்த்தம், நித்ரையோட சுகமே வராது, விநாசம் பண்ணிடுவா. மூர்க்கக தூ தார சங்கரம், மூர்க்கன் தான் அந்த பொண்டாட்டிங்கிற தார சங்கரகம்னு சேர்த்துப்பன். மனைவிங்கிறத சேர்த்துக்கிறவெல்லாம் முட்டாளு. அவன் என்ன பண்ணுவான், நித்ரா சுகத்தை நாசம் பண்ணிப்பன். அவனுக்கு ஒரு சுகமே கிடைக்காது, எப்ப பார்த்தாலும் ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டு இருப்பான் மனைவி. சோ வஞ்சிதக கரோதி, வஞ்சகப்பட்டு விடுவான். பெண்டாட்டியால் அவன் வஞ்சனை பண்ணப்படுவான். தாத்ரா துக்காயன சுகாய. தாத்ரான்னு என்னது, பிரம்மா இப்படி வஞ்சிட்டு விட்டார். மனைவியை யாரு கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்தாசிரமத்துல போறாளோ அவ எல்லாருமே தாத்ரான பிரம்மாவால் வஞ்சிக்கப்படுகிறார்கள். துக்கத்துக்காகத்தான். ந சுகாய, சுகம் கிடையவே கிடையாது கிரகஸ்தாசிரமத்துல ஓங்கி கேட்டுக்கிறார் சுகர். संग्रहम्. सूत उवाच एवं विदानि वाक्यानि श्रुत्वा व्यासः शुकस्य च सम्प्राप महतीं चिन्ताम् किं करोमि इति असंशयम्. இப்ப சூத்திரங்க நவமிஷாரண்யத்துல சௌனகாதி முனிகள்கிட்ட இந்த கதை சொல்லிட்டு இருக்காரா. சோ சுகஸ்ய ச ஏவம் விதானி வச்சானி வாக்கியானி. சோ சுகருடைய இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் கேட்டு ஸ்ருத்வா வியாசர் கேட்கிறார். இவ்வளத்தையும் கேட்டுட்டார் சுகர் சொல்றத. சம்பிராபம் மகதீம் சிந்தா, ரொம்ப கவலை வந்துருத்து. ஐயோ நான் எப்படி இவனை வந்து வசப்படுத்தி கிரகசாசனத்துல புக வைக்கிறது அப்படி கவலை வருது அவருக்கு. கிம் கரோமி இது அசம்சயம். அசம்சயம்னா வித்தவுட் டவுட், சந்தேகம் இல்லாமல் நான் என்ன பண்ணணும். இவனுக்கு இந்த சந்தேகம் எல்லாம் வரப்படாது. நான் இப்படி இதா போயிடுவேன், நாசமா போயிடுவேன் அப்படிலாம் நினைக்க கூடாது. சோ அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறார் வியாசர். तस्य शुश्रुवुः अश्रूणि लोचनात् दुःखजानि च वेपतुश्च शरीरे अभूत् ग्लानिं प्राप मनः तथा. तस्याना व्यासर, வியாசரோட கண்ணுல இருந்து கண்ணீர் பெருகிறது. இந்த மனசுல கவலை வந்தோடனே அவருக்கு கண்கள்ல இருந்து கண்ணீர் பெரு சுசுருவுன அப்படியே பெருகித்து. அஸ்ரூணி கண்ணீர். சோ லோச்சனாத் அவருடைய கண்ணில இருந்து துக்கஜானி, துக்கத்தினால ஏற்படக்கூடிய தண்ணீன்ற. இப்ப சந்தோஷம் வந்தாலும் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வரும், இது துக்க கண்ணீர் வந்தது அவருக்கு. வேப்பதுஷ்ட சரீரே அபூது, உடம்பெல்லாம் நடுங்குறது. ஐயோ இவரை ஒரு வழி பண்ண முடியாதுங்கிற நினைப்பு வந்த உடனே அவருக்கு உடம்பெல்லாம் நடுங்குறது, வேப்பத்துக்கும். கிளானிம் பிராப மனக ததா, மனசுல வந்து அப்படியே கிளானின்னு ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு, தன்கிட்டயே ஒரு வெறுப்பு ஏற்படுறது. தான் வந்து குழந்தைய பெற்று அப்படியே கிரகசாஸ்திரத்துல குழந்தைய ஈடுபடுத்தி அப்படியே ஒன்னொன்னா போகங்களை பார்க்கலாம்னு நினைக்கிற நேரத்துல பிள்ளையால ஒரு நெகட்டிவ் வந்துருது. அதனால அவருக்கு ஒரு மனசுல ஒரு வெறுப்பும் தன்னை மீறியே ஒரு வெறுப்பெல்லாம் ஏற்படுறது வியாசருக்கு.
शोचन्तम् पितरम् दृष्ट्वा दीनम् शोकपरिप्लुतम् उवाच पितरम् व्यासम् विस्मय उत्फुल्ललोचनः. சோ தீனம் சோக பரிப்புழுதம், அதாவது ரொம்ப தீனமா இருக்காரு, பாக்கிறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்காரு வியாசர். சோக பரிப்புழுதம், சோகத்தால மூழ்கின்னு இருக்கார் அவரு. சோச்சந்தம் கவலைப்படுறார். அப்படிப்பட்ட பிதரம், அப்படிப்பட்ட தன்னுடைய அப்பாவை பார்த்து திருஷ்டுவா உவாச்ச பிதரம் வியாசம், அப்பா வியாசரை பார்த்து இப்ப சுகர் சொல்றார், விஸ்மய உத்புல்ல லோச்சனக, ரொம்ப ஆச்சரியமா, அப்பா இப்படி கண்ணீர் விட்டு அவர் பார்த்ததே கிடையாது, ஒரு சன்னியாசி அவர். சோ இப்படி அப்பா இப்படி கண்ணீர் விடுறாரேன்னு ஒரு ஆச்சரியப்பட்டு உத்புல்லன கண்ணெல்லாம் அப்படி திறந்து பாக்குறாரா சுகர், அப்பா கண்ணீர் விடுறத பார்த்தார். अहो मायाबलं च उग्रम् यन्मोहयति पंडितम् वेदान्तस्य च कर्तारम् सर्वज्ञम् वेद संमितम्. சோ வியாசர் எப்படின்னு 2வது லைன்ல வர்ணிக்கிறார். எப்படிப்பட்ட வியாசர்? வேதாந்தஸ்ய ச கர்த்தாரம், அதாவது பிரம்மசூத்திரத்தை பண்ணினவர். வேதத்தோட அந்தம்ங்கிறது உபனிஷதங்கள், உபனிஷத்தோட சாரம் தான் பிரம்மசூத்திரம். சோ அப்படிப்பட்ட பிரம்மசூத்திரத்தை பண்ணினவர் வியாசர். சோ அப்படி கர்த்தாரம், அதோட கர்த்தா அவர் செய்தார். சர்வஜம், எல்லாம் அறிந்தவர். வேத சம்மிதம், வேதமே அப்படி ஒத்துக்கொண்ட ஒரு பெரிய ரிஷி. அப்படிப்பட்ட அந்த ரிஷி அஹோ மாயாபலம் ச உக்ரம், என்ன மாயையில மாட்டின்னுட்டார் இவரு. கிரகசாஸ்திரத்துல பிள்ளை ஈடுபடுத்துறதுல என்ன ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காரு அவரு. உக்ரமான மாயை தானே இதுக்கு காரணம். என் மோகயதி பண்டிதம், அப்ப சுகர் சொல்ற, உங்களை பண்டிதரான உங்களை கூட இது மோகப்படுத்துறதே அப்பா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். न जाने का च सा माया किंचित् सा अतीव दुष्करा या मोहयति विद्वांसं व्यासं सत्यवती सुतम्. न जाने का च सा माया, सा माया அதாவது மாயையாகப்பட்ட அவள், மாயாங்கிறது ஸ்ரீலிங்கத்துல சொல்லுவா, எப்பவுமே சம்ஸ்கிருத்ல மாயான ஸ்ரீலிங்கம். சோ அந்த மாயாங்கிற அந்த பெண்ணு அவள் ந ஜானே கா, யாரு அப்படி, அந்த மாயங்கிறது யாரு தெரிய மாட்டேங்கிறது, கண்ணுக்கு தெரியல. மாயை யாரால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. சோ அவளை பார்க்க முடியாத அவள் என்ன பண்றா, கிம்சித்ஸா அதீவ துஷ்கரா, எவ்வளவு ஒரு கெடுதல் பண்ண முடியுது அவளால. செய்ய முடியாத காரியத்தை கூட செய்ய முடியுது அந்த மாயையினால. இப்ப ஏற்பட்ட சன்னியாசியை கூட மோகத்துல ஆழ்த்த வைக்க முடியறதுன்னா எப்ப ஏற்பட்ட மாயையா இருக்கணும் அவள். யா மோகயதி வித்வாம்சம், வித்வானான உங்களை கூட மோகத்துக்குள் ஆழ்த்தி விட்டாளே. வியாசம் சத்தியவதி சுதம், சத்தியவதியோட பிள்ளையான வியாசரான உங்களையும் அவள் மாயையில் ஈடுபடுத்தி விட்டாள். யா மா சா மாயா அப்படின்னு சொல்லுவோம். யாரு இல்லையோ அதுதான் மாயைம்பா. அவ பார்க்க முடியாதுங்கிறதுனால யா மா மான இல்ல, டோன்ட் நெகட்டிவ் இல்லையா, அதுக்கு அப்படியே சொல்லுவா, மாயைக்கு அதே டெபினிஷன் சொல்லுவாங்க. சோ புராணானாம் ச வக்தா ச நிர்மாதா பாரதஸ்ய ச விபாக கர்த்தா வேதானாம் சோ அபி மோகம் உபாகதஹ. புராணானாம் ச வக்தா, 18 புராணம் எழுதினவர் வியாசர். பிரம்மசூத்திரத்தை மட்டும் பண்ணலை, 18 புராணங்களையும் எழுதியிருக்கார் வியாசர். அப்படிப்பட்ட வக்தா, அப்படி எழுதினவர், சொல்லக்கூடியவர். நிர்மாதா, பாரதஸ்ய நிர்மாதாச்ச, சோ மகாபாரதத்தை எழுதினார். பாரதம்ங்கிறது இங்க தேசம், பாரத தேசம் இல்லை, மகாபாரதத்துக்கு பாரதம்னு சொல்றோம். சோ மகாபாரதத்தை எழுதினவர் நிர்மாதா, நிர்மாதானா அவரோட ரச்சயிதா. சோ அப்படிப்பட்ட அந்த வியாசர். விபாக கர்த்தா வேதானம், வேதங்களை 4 பிரிச்சார். அதாவது ரிக்கு யஜுரு சாம அதர்வணம் அப்படி 4 வேதமா மொத்தமா இருந்த ஒரு வேதத்தை பிரிச்சு கொடுத்தார். கலியுகத்துல மண்டையில ஏறாது மக்களுக்குன்ட்டு அப்படி பிரிச்சு கொடுத்த அந்த வியாசர். சகா அபி மோகம் உபாகதக, அப்படிப்பட்ட வியாசருக்கும் இன்னைக்கு மோகம் அடைந்து விட்டாரே, கண்ணுல கண்ணீர் வரதேங்கிறார்.
तां यामि शरणं देवीं या मोहयति वै जगत् ब्रह्म विष्णुहरादींश्च कथा अन्येषां च कीदृशी சோ தாம் யாமி சரணம். சோ இந்த நான் அவளையேதான் நான் சரணம் அடைய போறேன். யாமி சரணம் தேவீம், அந்த தேவிய, அதாவது புவனேஸ்வரின்னு சொல்றோம், பாதிபராசக்தின்னு சொல்றோம். சோ யா மோகயத்தி, அவளால் தான் இந்த மோகப்படுத்தக்கூடிய மாயை உண்டானா. சோ ஆதிபராசக்தி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணவன். சோ அப்படிப்பட்ட தேவியை தான் நான் சரணமடைவேன். யா மோகயத்தி வை ஜகத், இந்த ஜகத்தையே மோகத்துக்கு ஆட்படுத்தக்கூடிய அந்த தேவியை நான் சரணடைய போகிறேன். பிரம்மா விஷ்ணு ஹராதிம்ஷ, பிரம்மா விஷ்ணு ஹரன் சிவன் அவர்களையும் அவள் மோகப்படுத்துகிறாள் என்றால் அந்நேஷாம்ச கீதிருஷி கதா, மத்தவாளோட கதை என்னத்து சொல்றது? அவளே மோகத்துல ஆழ்ந்திருக்கா. பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாம் கூட அந்த ஆதிபராசக்தியோட மாயையில மாட்டின்னு இருக்கான்னா மத்தவாளோட கதையை ஒன்னும் சொல்ல முடியாது. को अपि अस्ति त्रिषु लोकेषु यो न मुह्यति मायया यन्मोहं गमिताः पूर्वे ब्रह्मा विष्णुहरादयः. ब्रह्म विष्णुहरादयः கோபி அஸ்தி திருஷ்லோகேஷு. இதெல்லாம் சுகருடைய மனசுல நினைச்சுக்கிறாரு. இப்படி அப்பாவே இப்படி கவலைப்படுறாருங்கிறதுனால அவருக்கு மனசுல இதெல்லாம் எண்ணம் தோன்றது. கோபி திருஷ்லோகேஷு, 3 லோகத்திலையும் இந்த மாயைக்கு அடிமையாகாதவர் யாரே இருக்காளா? ந முக்கியத்தி மாயையா, மாயினால மோகம் அடையாதவர்கள் யாராவது இருக்காளா? என் மோகம் கமிதாக, முன்னாடி கூட இந்த பூர்வேன முன்னாடி கூட பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருமே என் மோகம் கமிதாக, எந்த தேவியுடைய மோகத்தில் மாயையில் ஆழ்ந்தார்களோ. अहो बलम् अहो वीर्यम् देव्याः खलु विनिर्मितम् मायया एव वशम् नीतः सर्वज्ञ ईश्वरः प्रभुः. அகோபலம் அகோவீரியம், இந்த மாயையோட பலத்தையோ அல்லது வீர பராக்கிரமத்தையோ மாயையோடு இல்லை, தேவியோடு. சோ அது ஆதிபராசக்தி தேவி தானே மாயை உண்டாக்கியிருக்கா. சோ அவளுடைய பலம் எப்பேற்பட்டது? வீரியம் பராக்கிரமம் தேவியுடைய. கலுவி நிர்மித்தம், அவள் இப்படி பண்ணிருக்காளே, இப்படி ஒரு மாயா சக்தி யோகமாய சக்தி எல்லாம் கிரியேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணிருக்காளே. மாயையா வசம் நீத்தக, அவளுடைய மாயையில தான், அந்த மாயா சக்தியினாலதான் சர்வஜ ஈஸ்வரகா பிரபு, எல்லாருக்குமே சர்வஜர் அறிந்தவரான வியாசர், இங்க வியாசரத்தான் சொல்றாருங்க. சோ சர்வஜ அவ்வளவு படித்தவர் ஈஸ்வரர், எல்லா சர்வசக்தராக இருக்கக்கூடிய பிரபுவான அப்பாவான வியாசர் கூட மாயையா ஏவ, அந்த தேவியுடைய மாயையோட வசத்துலதான் மாட்டினுட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். विष्णु अंश संभवः व्यास इति पौराणिका जगुः सो अपि मोहार्णवे मग्नः भग्नबोधो वणिक्यथा. விஷ்ணு அம்ச சம்பவக, பகவான் விஷ்ணுவுடைய அம்சத்தோடு கூடியவர் வியாசர். வியாசர் வியாச பகவான் தான் சொல்றோம் நம்ம. சோ பகவான் விஷ்ணுவுடைய அம்சத்தின வந்தவர் தான் இந்த வியாசர். இது பௌராணிகா ஜகுகு, புராண கர்த்தாக்கள்லாம் புராணம் படிச்சவா, புராணத்தோட 18 புராணத்தை தவிர மற்ற புராணங்கள்லாம் வேற இருக்கு. சோ அந்த பௌராணிகர்கள் எல்லாமே சொல்றா, ஜகுகுன்னு சொல்கிறார்கள். சோ அப்படிப்பட்ட விஷ்ணு சகாபி மகா அர்ணவே மக்னக, சோ அவர் கூட அப்படிப்பட்ட மாயேங்கிற ஒரு கடல்ல மூழ்கிருக்காரே இந்த வியாசரும். பக்ன போதக வணிக்கியதா, பக்ன போத்தான போட்டுன்னு அர்த்தம், போத்தா. சோ அந்த போட் கடல்ல போயிட்டு இருக்கு. வாணிகன் சாமான எல்லாம் எடுத்துட்டு போறான், வியாபாரம் பண்றதுக்கு கடல்ல போயிட்டு இருக்கான். அவனுடைய போட்டு உடஞ்சு போனா எப்படி இருக்கும், அவனை எப்படி தத்தளிப்பனங்க, அது போல இவர் மோகத்துல தத்தளிக்கிறாரே.
अश्रुपातं करोति अद्य विवशः प्राकृतः यथा अहो मायाबलं च एतत् दुस्त्यजं पण्डितैरपि அஸ்ருபாதம் கரோதி. அஸ்ருபாதம் கண்ணீர் கொட்டுறது. பாத்தம்னா அப்படி நீர்வீழ்ச்சி தான் பாத்தம்னு சொல்லுவோம். நீர்வீழ்ச்சி அப்படி கொட்டும் இல்லையா, அப்போ பாத்தம்னு அதை சொல்லுவாங்க. இங்க அஸ்ருபாதம் கண்ணீர் கொட்டுறதாம் வியாசருக்கு. கரோதி அத்யா, ஐயோ தன்வசம் இல்லாமல், வீவசக தன்வசம் இல்லாமல் இந்த வியாசர் மோகத்துல ஆட்பட்டு இப்படி கண்ணீர் கொட்டுறாரே. பிராகிருத்தக ஏதோ ஒரு பாமரன் மாதிரி, பிராகிருத்தன்னா ரொம்ப பாமரன், கிராமவாசி, ஒன்னும் தெரியாதவன் அப்படி சொல்லுவான். அப்படி இருக்காரு இந்த சன்னியாசியாகப்பட்ட வியாசர். அஹோ மாயாபலம், எப்பேற்பட்ட மாயோட பலம் இது. ஏத்த துஸ்தஜம் பண்டிதறிவு, பண்டிதர்களால கூட இந்த மாயா பலத்தை ஜெயிக்க முடியாது, அவர்களால கூட இதை விட முடியாது, தியாஜனம் பண்ண முடியாது. को अहं कथं चेह कीदृशः अयं ब्रह्मः किल पञ्चभूतात्मके देहे पिता पुत्र इति वासना. சோ கஹ அயம், இவர் வியாசர் யாரு? கஹ அகம், கோஹம்னு படிக்கலாம், தப்பு இல்ல. கஹ அகம் பிரிச்சானே அப்படிதான். சோ நான் யாரு, இந்த வியாசர் யாரு? கதம் ச இக கீதிருஷம் கீதிருஷக அயம் பிரம்மஹ கில. இப்படி ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கோமே, எதனால, எந்த காரணம்? அயம் பிரம்மஹ கில, இது வெறும் பிரம்ம தானே. ஏதோ இப்ப நம்ம ரெண்டு சேர்ந்திருக்கோம், நாளைக்கு யார் யாரு எங்க இருக்கா, அடுத்த ஜென்மத்துல யாருக்கு யாரு பிள்ளை யாருமே தெரியாது. அப்படி இருக்கும்போது ஏதோ இங்க இவர் இருக்கார், நானும் இருக்கேன், அவ்வளவுதான். இந்த ரெண்டு பேரும் இங்க கீதிருஷக அயம் பிரம்மஹ கில. சோ இதெல்லாமே பிரமை தானே, மனசினால் ஏற்படுத்தக்கூடிய பிரமை இது. பஞ்சபூதாத்மகே தேக, தேகம் பஞ்சபூதங்களால் ஆனது. சோ 5 பூதங்கள் சேர்ந்துதான் தேகத்தை உருவாக்குறது. சோ பிதா புத்திரா இது வாசனா, இது வெறும் நான் அப்பா நீ பிள்ளை, எல்லாருமே பஞ்சபூதங்களால உடம்பு, எல்லாருக்குள்ளயும் ஆத்மா இருக்காரு. சோ யாரு யாருக்கு வேறே கிடையாது. இதுல ஒருத்தர அப்பான்னு சொல்றது, ஒருத்தர பிள்ளைன்னு சொல்றது, இதெல்லாம் என்ன விஷயம்னு சுகர், அவர் பெரிய ஞானி இல்லையா, அவர் அப்படி யோசிக்கிறார். இதெல்லாம் வாசனைகள், இதெல்லாம் பல நூற்றாண்டுல ஜென்ம ஜென்மமா மனசுல சேர்த்து வைக்கிற வாசனைகள். என் பிள்ளை, என் மனைவி அப்படின்னு சொல்லி மனசுல பல தாட்ஸ் அப்படியே அந்த சித்தம்ங்கிற பகுதியில் போய் உட்காந்துருக்கேன். அந்த வாசனை தான் இதுக்கெல்லாம் காரணம். बलिष्ठा खलु मायेयं मायिनाम् अपि मोहिनी यया अभिभूतः कृष्णः अपि करोति रोदनं द्विजः. अभिभूतः कृष्णः. सो बलिष्ठा खलु मायया इयम्, माया इयम्. சோ பலிஷ்டா மாயா, இந்த மாயை, ஈயம்னா இந்த மாயை. சோ இந்த மாயை ரொம்ப பலசாலி, ரொம்ப பலசாலியான பெண். மாயினாம் அபிமோகினி, மாயை கண்ட்ரோல் பண்றதுக்கு சில பேருக்குலாம் முடியும். எஸ்பெஷலி பிரம்மா வந்து மாயையை கண்ட்ரோல் பண்றதுனாலதான் அவர் வந்து அந்த உலகத்தையே சிருஷ்டி பண்ண முடியுது. அவர்கிட்டயும் மாயை இருக்கு. அந்த அவர்கிட்ட இருக்கும்போது அதுக்கு மாயைன்னு பேரு. பட் அந்த மாயையே ஹீ இஸ் த கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி. வேற நம்ம கிட்ட அந்த மாயை எப்படி இருக்கு, அஜ்ஞானமா இருக்கு. நமக்குள்ள அந்த மாயை இருக்கிறது அஜ்ஞானம்னு நம்ம சொல்றோம், நம்ம கிட்ட இருக்கிற மாயை. ஆனா அந்த அஜ்ஞானம் நம்மள கண்ட்ரோல் பண்றது, இதான் வித்தியாசம். பிரம்மாவுக்கும் மாயை உண்டு, நம்மளுக்கும் மாயை உண்டு. பட் இந்த மாயை நம்மள கண்ட்ரோல் பண்ணும். பிரம்மா வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார் மாயை, அதனால சிருஷ்டி எல்லாம் பண்ண முடியும். சோ அதனால மாயினாம் மோகினி, சில சமயம் பிரம்மாவே அந்த மாயைக்கு ஆட்பட்டுடுவார். இல்லாட்டனா தான் உண்டாக்கின சிருஷ்டியில பண்ணின அந்த சரஸ்வதி பின்னாடி ஓடுவாரா இவரு. சோ அந்த சமயத்துல அந்த மாயை கூட இவரை மோகத்துக்கு ஆட்படுத்தியது. சோ அப்படியே மாயினாம் அபிமோகினி. சோ ஏயா அபிபூதக கிருஷ்ணக, கிருஷ்ணகங்கிறது இங்க வியாசரை சொல்றது. கிருஷ்ணான்னு வியாசருக்கும் பேருண்டு. சோ இந்த வியாசரும் கூட இதனாலதான் அவமானப்பட்டு விட்டார். அபிபூதம்னு சொன்னா அவமானம். எது, மாயையால இவர் அவமானப்பட்டு விட்டார், அந்த மாயைக்குள்ள மாட்டின்னு விட்டார் இவரு. கரோதி ரோதனம், அதனால்தான் இவர் அழறார். ரோதனம்னு அழுகை, அதனால்தான் இவர் அழறார் இந்த பிராமணர் அப்படின்னு சுகர் நினைச்சிட்டு இருக்கார். சொல்லி இன்னும் இருக்கார் பாதியா. ताम्नत्वा
मनसा देवीं सर्वकारणकारणं जननीं सर्वदेवानां ब्रह्मादीनां तथा ஈஸ்வரீம் காரண காரணாம் தாம் நத்துவா சூதர் சொல்றார். தாம் நத்துவா மனசா தேவி, மனசால சூதர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு, கதையை சொல்லிட்டே இருக்காரு அவரு. இது எல்லாமே அவரே தான் சொல்லிட்டு இருக்காரு. சோ தாம் நத்துவா மனசா தேவி, சோ மனசினால அந்த தேவியை நமஸ்காரம் பண்ணி சர்வ காரண காரணம், அது காரணத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த தேவியை, சோ எல்லா தாம் பண்ணின சிருஷ்டிக்கெல்லாம் அதிகாரி அந்த தேவி. சோ சர்வதேவானாம் பிரம்மாதீனாம் ஜனனி, அவள் யாரு? தேவர்களை உண்டாக்கினவள், பிரம்மா முதலியவர்களை உண்டாக்கினவள். அப்படிப்பட்ட எல்லாருக்கும் அந்த விஷ்ணுவோட நாவிகமலத்துல இருந்து பிரம்மா வந்தாருன்னா எல்லாத்துக்கும் காரணம் அந்த தேவி தான். சோ அப்படிப்பட்ட ஜனனியான அம்மாவை ததா ஈஸ்வரியும் சர்வசக்தி உடையவள், அதனாலதான் ஈஸ்வரின்னு பேர் அவளுக்கு. அப்படிப்பட்ட சக்தியை நான் நமஸ்காரம் செய்கிறேன் அப்படின்னு யாரு வியாசர் சொல்றார், வியாசர் நினைச்சாருன்னு சூதர் கதை சொல்லிட்டு இருக்காருங்க. சோ இது சுகராகம், சுகர் தானே முன்னாடி பேசிட்டு இருந்தார். சோ அவரே எப்படி நினைக்கிறார், தேவி நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் அப்பாட்ட பேச போறாரு. இப்போ பிதரம் பிராகதீனம் தம் சோகார்ணவ பரிப்ளுதம் அரணி சம்பவஹ வியாசம் ஹேதுமத் வசனம் சுபம். சோ இப்படி எல்லாம் யோசிச்சுண்டு அவர் இப்ப சொல்றார் அப்பாட்ட. தீனம், ரொம்ப தீனமா இருக்கார் அப்பா. சோகார்ணவ பரிப்ளுதம், சோக கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த வியாசரை பார்த்து அரணி சம்பவக, அரணி சம்பவகன்னு யாரு? சுகர். அரணிக்கட்டையை இது பண்ணின உடனே ஒராசின உடனே இந்த ஜுவாலையில இருந்து வரார் சுகர். சோ அப்படிப்பட்ட அந்த சுகர் வியாசம், அந்த வியாசரை பார்த்து ஹேத்துமத் வச்சனம், ஹேத்துமத்ன காரண காரியங்களோடு கூடிய வார்த்தைகளை, சுபம் சோபனமான வார்த்தைகளை சொல்றார். पाराशर्य महाभाग सर्वेषां बोधतः स्वयं किं शोकं कुरुषे स्वामिन् यथा अज्ञः प्राकृतः नरः. பாராசரியன்னு கூப்பிடுறார். பராசரோடு பிள்ளையே வியாசர். சோ பராசரோடு பிள்ளைய மகாபாக, மகாபாகியமுடையவரே, சர்வேஷாம் போததக ஸ்வயம், எல்லாருக்குமே ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் நீங்கள். போதனம் என்னது? அறிவு. சோ அந்த அறிவை கொடுக்கக்கூடிய நீங்கள் கிம் சோகம் குருஷே, ஏன் இப்ப கோவப்படுறே, உங்களுக்கு வருத்தப்படுறே, இப்ப வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு? சோகம் குருஷே கிம் சுவாமின், நீங்கள் என்னுடைய சுவாமி இல்லையா? யதா அக்ஞக பிராகிருதக நரக, நரகன மனிதன். சோ அக்ஞக அறிவில்லாதவன், ஞானம் இல்லாதவன், பிராகிருதன் பாமரன், அப்படிப்பட்டவனை போல ரொம்ப சோகம் பண்றீங்களே அப்பா, எதுக்கு உங்களுக்கு கேக்குறேன். तव पुत्रो अस्मि न जाने पूर्वजन्मनि को अहं कः त्वं महाभाग विभ्रमः अयं महात्मनि. अद्य अहं तव पुत्रः अस्मि, இன்னைக்கு பார்த்தேன்ல நான் உங்க பிள்ளை, அவ்வளவுதான். இந்த ஜென்மத்துல இப்ப நான் உங்க பிள்ளையா இருக்கேன். ந ஜானே பூர்வ ஜென்ம, போன ஜென்மத்துல நான் எங்க இருந்தேன், யாரா இருந்தேன் தெரியாது, அது தெரியாது. போன ஜென்மத்துல நான் உங்களுக்கு பிள்ளையா இருந்தேனா தெரியாது. கோ அகம், நான் யாரு, ககத்துவம் நீங்க யாரு, மகாபாக, சோ மகாபாகியமுடையவரே, விப்ரமோ அயம் மகாத்மனி. சோ மகாத்மாக்கள்லாம் இதுல போய் பிரமையில போய் ஆழக்கூடாதுப்பா, இது வெறும் பிரமை தான், உங்களுக்கு ஏற்பட்டுக்கிற பிரமை இது. विषादे मनः कृताः मोहजालम् इमं मत्वा मुच्च शोकं महामते. சோ குரு தைரியம், தைரியத்தோடு இருங்கோ, அழாதீங்கோ, சும்மா கவலைப்படாதீங்கோ. பிரபுத்தியஸ்ய மா விஷாதே மனக்கிருதாக. சோ நன்றாக அறிவுடைய அந்த ஒரு இதை கை கொள்ள நீங்கள் ஏற்கனவே நல்ல ஞானம் உண்டு உங்களுக்கு. சோ அதனால பிரபுத்தியஸ்வ, உங்களுடைய ஞானத்தை எழுப்பி விடுங்கள்.
எதுக்கு அப்படியே இந்த ஞானத்தெல்லாம் மறைச்சுன்னு போயிடணும், அஜ்ஞானி மாதிரி அழுதுட்டு இருக்கேன். சோ மா விஷாதே, விஷாதம்னா கவலை, ஒரு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மனக்கிருதாக, மனசுல அந்த கவலை ஏற்படுவதற்கு எந்த காரணமும் கிடையாது. மோகஜாலம் இமம் மத்வா, இந்த உலகமே மாயை, மோகத்தினால் பின்னப்பட்ட ஒரு வலை அப்படிங்கறது, இந்த உலகமே அப்படித்தான்ங்கிறதை ஏற்றுக்கொண்டு கருதி முஞ்ச சோகம் மகாமதே, மகா புத்திசாலியே, நீங்கள் இந்த சோகத்தை விட்டு விடுங்கள். முஞ்சன விடுங்கள். भक्ष्येन न पुत्र दर्शनेन च पिपासा जलपानेन याति नैव आत्मज ईक्षणात्. சரி, பிள்ளையால உங்களுக்கு என்ன ஆப்போறதுன்னு கேக்குறாரு. சோ பிள்ளையால ஒரு பிரயோஜனம் கிடையாதுப்பா. சுதா நிவர்த்திகி, சுதான பசி. பசி பிள்ளைய பார்த்தோன்னு பசி போயிடுமா? ஒரு பிள்ளை இருக்கான அவரை பார்த்துட்டே இருந்தா எனக்கு பசி போயிடுது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சோ அந்த பசியோட நிவர்த்தி பட்சியான சாப்பிடணும்ப்பா. சாப்பிட்டாதான் பசி நீங்கும். பட்சணம் பண்ணணும் ஏதாவது. நான் புத்திர தர்ஷனேனச்சா, பிள்ளைய பாக்குறதுனால அந்த பசி தீராது. பிபாசா ஜலபான, தண்ணி குடிச்சாதான் தாகம் தீருமே தவிர, நயேவ ஆத்மஜ ஈக்ஷனாத், பிள்ளை இருக்கானே அவனை பார்த்துட்டே இருக்கலாமே தாகம் வராதே நினைச்சுக்காருங்கோ, அதுவும் கிடையாது. சோ பிள்ளையால பசி தீராது, தாகம் போகாது. सुगन्धेन कर्णजं श्रवणेन च स्त्रीसुखं तु स्त्रिया नूनं पुत्रः अहं किं करोमि ते. சுகந்தேன கிராணம் சுகம். சுகந்தம் நல்ல வாசனையா சந்தன வாசனை அடிக்கிறதுன்னு சொன்னா அது மூக்கு தான் அதை பண்ணுமே தவிர பிள்ளைனால ஒரு பிரயோஜனம் இல்லை அந்த இடத்துல. அத மாதிரி இந்திரியங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாதுங்கிறார். கர்ணஜம் ஸ்ரவணேனச்ச, காதுனாலதான் கேட்க முடியும். ஸ்ரவணேன, காதுக்கு சுகம் நல்ல விஷயத்தை கேட்கறோச்சே காதுக்கு சுகம் வரும். ஸ்திரீ சுகம் சு ஸ்திரியா நூனம், ஒரு பெண்ணாலதான் ஒரு சுகத்தை கொடுக்க முடியும். ஸ்திரீ சுகத்தை அடையணுமான அது ஒரு பெண் தான் கொடுக்க முடியும். அகம் புத்திரக, நான் உனக்கு பிள்ளை. கிம் கரோமி தே, உனக்கு நான் என்னப்பா பண்ண முடியும் கேக்குறேன். இதுக்கு வேண்டிதான் பெரியவாளா சொல்லுவா, கொல்லி வைக்கிறதுக்கு பிள்ளை வேண்டாமாம்பா. கடைசியா ஆக மொத்தம் அதுக்குதான் பிரயோஜனம் ஒண்ணு. பிள்ளை கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு பிள்ளை வேண்டாமா அப்படி சொல்ல மாட்டாளா? अजीगर्तेन पुत्रः अपि हरिश्चन्द्राय भूभुजे पशुकामाय यज्ञाते दत्तः मौल्येन सर्वथा. பசுகாமாய, அங்கேயும் குரல் தான். பசுகாமாயல பசுகாமாய. அஜீகர்த்தேன, முன்னாடி ஏற்கனவே இந்த கதை படிச்சிருக்கோம் நம்ம. இந்த ஹரிச்சந்திரன் யாகத்துக்கு நரபலி கொடுக்கணும்னு ஒரு பிரேயர் பண்ணிட்டு இருப்பா இல்லையா, வருணன் குழந்தை கூட நான் அவனுக்கு வருணனுக்கு நான் அந்த குழந்தைய தானம் பண்ணிடுறேன் பிள்ளை பிறந்த உடனே சொல்லுறாங்க இல்லையா. அப்போ அந்த தானம் பண்றதுக்கு யாரா குழந்தை கிடைக்கலாம், ரோஹிதனுக்கு பதிலா யார கொடுக்கலாம்னு யோசிக்கும் போது அஜீகர்த்தன் ஒரு பிராமணர், அவன் தன்னுடைய பிள்ளையை, யாரு சுனஷ்சேபன் அவருடைய பிள்ளை, அந்த அஜீகர்த்தேன புத்திரகாப்பி, அவன் பிள்ளையே தானம் கொடுத்துட்டான், நீ நரபலியா யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பிள்ளையனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சிருந்தானே அவன் கொடுத்திருக்கான் அப்படி சொல்றாரு இங்க சுகர். சோ அஜீகர்த்தேன புத்திரகாப்பி ஹரிச்சந்திராய பூபுஜே, பூபுஜான ராஜா, ஹரிச்சந்திர ராஜாக்கு பசுகாமாயா, பசுகாமன்னு ஒரு நரபலி கொடுக்கறது. பசுங்கிறது ஒரு மிருகம், ஜெனரலா மிருகம். இங்க அவன் மனிதனே இதா கொடுக்கணும்னு வேண்டிட்டு இருக்கான். அதனால நரபலிக்காக அஜீகர்த்தன் பிள்ளையே கொடுத்தானேப்பா யஜ்ஞார்த்தே, யாகத்துக்கு. தத்தக கொடுத்துட்டான். அப்ப பிள்ளைய அதுக்கு கூட யூஸ் பண்ணிருக்காவாலாம். மௌல்யேன சர்வதா, அதாவது மௌல்யேன பணம் வாங்கிட்டு ஏழை பிராமணன், அது ஏதாவது பணம் கிடைக்காதான்னு சொல்லிட்டு தானே பிள்ளைய வித்தானவன், பிள்ளைய தானம் பண்ணினான். மௌல்யம்னா மூல்யம், மூல்யம்னா வேல்யூ. சோ ராஜா நிறைய பணம் கொடுத்தாரு, அதை வாங்கிட்டு பிள்ளைய கொண்டு போட்டுட்டான். சோ மௌல்யேன சர்வதா, எப்போ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையாப்பா. அதனால வேல்யூக்கு வேண்டி பிள்ளைய திருப்பி கொடுக்கறதையும் நம்ம பார்த்திருக்கோம்.
समुच्चयः धनम् अर्जय लोभाश्चेत् पुत्रः अहम् किम् करोमि अहम्. தனாத் சுகம் சுக சமுச்சய. ஓகே, தனாத் சுகானாம் சாதனம் திரவியம். அப்பா சுகத்தை கிடைக்கணும், உங்களுக்கு சுகம் அடையணும் நினைச்சா அதுக்கு நிறைய திரவியம் வேணும், பணம் தான் வேணும். அதுக்கு திரவியத்தினால அதுக்கு சாதிக்க முடியும். சாதனம் திரவியம், அது சுகானம் சுகத்துக்கு. தனாத் சுகம் சமுச்சய டோட்டலா தனம் இருந்தாலே போற நல்ல சுகம் அடையலாம்ப்பா. தனம் அர்ஜய லோபச்சேத். அப்பா உனக்கு நிறைய உலகத்துல இருக்கணும், லோபம் இருக்கு, ஆசை இருக்கு அப்படின்னா நிறைய தனத்தை உண்டாக்கிங்கப்பா. பிள்ளை எதுக்கு பிரயோஜனம், என்ன போய் எனக்கு இதெல்லாம் ஈடுபடுத்துறேன். சோ லோபச்சேத், உங்களுக்கு லோபம் இருந்தால் தனம் அர்ஜய பணத்தை சம்பாதிங்கோ, பணத்தை நிறைய சம்பாதிச்சு வச்சுங்கோ. அகம் புத்திரகன்னா பிள்ளைப்பா. கிம் கரோமி அகம், நான் என்ன பண்ணுவேன், நான் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு அப்படிங்கிற. प्रबोधाय बुद्ध्या त्वम् दैवज्ञो असि महामते यथा मुच्चेयम् अत्यन्तम् गर्भवास भयान् मुने. பிரபோதய மாம் பிரபோதய புத்தியாத்வம். பகவானே வியாசரே, நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு புத்தி சொல்லணும். நீங்க சர்வஜர், நீங்க என்ன பண்ணணும், என்னுடைய புத்தியை தீட்சணியம் பண்ணணும். சோ பிரபோதய, எனக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் தைவஜ்ஞா அசி. தைவஜ்ஞானது நார்மலா தைவஜ்ஞான்னு சொன்னா ஜோசியர்னு சொல்லிடுவான். ஏன்னா விதியெல்லாம் அறிஞ்சவா, ஜோசியம் சொல்றதுல எக்ஸ்பர்ட்னு. இங்க தெய்வஜ்ஞான்னு சொன்னா அந்த வேதத்தை அறிந்தவர்னு எடுத்துக்கிறாங்க. சோ வேதஜ்ஞா தெய்வஜ்ஞான்னு எல்லாம் அப்படி காமனா எடுத்துக்கிறோம். உங்களுக்கு எல்லாமே தெரியும், வியாசருக்கு தெரியாத ஒரு கலைங்கிறதே கிடையாது. சோ மகாமதே, மகா பண்டிதரே, நீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும். யதா முச்சேயம் அத்தியந்தம் கர்ப்பவாச பயாத் முனே. பயான்ல பயாத். சோ நான் கர்ப்பவாசம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு இன்னொரு பிறவி வரப்படாதுன்னு நினைக்கிறேன். அப்ப எனக்கு அந்த ஞானத்தை நீங்க கொடுக்கணும். சோ நான் அத்தியந்தம் கர்ப்பவாச பயாத், ரொம்ப பயமானது எதுன்னா கர்ப்பவாசன்றாருங்க. சோ அப்படிப்பட்ட கர்ப்பவாசத்திலிருந்து முச்சேயம், நான் விடுபட வேண்டும், அதற்கான ஞானத்தை நீங்கள் கொடுங்கள். முனே, முனிவரேன்னு கூப்பிடுறாரு, அப்பான்னு கூப்பிடலைங்க, முனிவரேன்னு விட்டாரு. அப்படிப்பட்ட பண்டிதர் நீங்கள் ஞாபகப்படுத்துறாருங்க. मानुषं जन्म कर्मभूमौ इह अनघ तत्रापि ब्राह्मणत्वं वै दुर्लभं च उत्तमे कुले. அப்ப மானுஷம் ஜென்ம துர்லபம், மனித ஜென்மம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். கர்ம பூமௌ இக அனக, அதுவும் கர்ம பூமியில. நம்மளோட இந்தியா பாரதம் தான் கர்ம பூமி, மற்றதெல்லாம் போக பூமி. சோ அதனால கர்ம பூமியில அதுவும் கிடைக்கிறது பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் கிடைச்சிருக்கு. அனக குற்றமற்றவரே. தத்ராபி பிராமணத்துவம், அதுலயும் பிராமணனான ஒரு ஜென்மம் கிடைச்சிருக்கு. வை துர்லபம் ச உத்தமே குல, அதுலயும் ஒரு உத்தமமான குலத்துல ஒரு ஜென்மம் கிடைக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டம். சோ உன் மூலமா நான் வந்திருக்கேன்னு சொல்லும் போது எனக்கு எப்பேற்பட்ட ஜென்மம் கிடைச்சிருக்கு, இதை நான் ஆக்கப்பூர்வமா பண்ணிக்க வேண்டாமா? अहमिति मे बुद्धिः न अपसर्पति चित्ततः संसार वासना जाले निविष्टा वृत्ति कामिनी. சோ என்னோட புத்தியில நான் மனசுல எனக்கு அப்படியே ஸ்ட்ராங்கா நினைச்சாச்சு, நான் சம்சாரத்துல மாட்டினுட்டேன். பத்தகன்னா அது தலைக்குள்ள கட்டு, நான் இந்த சம்சார கட்டில் போய் மாட்டினுட்டேங்கிற என்னுடைய புத்தி மாறவே மாட்டேங்குதுப்பா. நான் அபசர்ப்பணம்னா வெளியில போறது. சோ நான் அபசர்பதி வெளியில போக மாட்டேங்குது, புத்தியில அப்படியே ஸ்ட்ராங்கா உட்காந்துடுத்து. இந்த சம்சாரத்துல மாட்டின்ட்டோமே அப்படின்னு கவலைப்பட்டுட்டே இருக்கேன்ப்பா. சம்சார வாசனா ஜாலே, சம்சாரத்தில் உள்ள இந்த வாசனைகள் இருக்கே, இந்த தாட்ஸ், அதுல உள்ள ஜாலத்துல நிவிஷ்டா, என்னுடைய புத்தி அதுல போய் உள்ள போய் விழுந்துருத்து. சம்சார வாசனைக்குள்ள இருக்கேங்கிற அந்த நினைப்பு இருக்கே, அது எனக்கு வெளியில போக மாட்டேங்கிறது.
விருத்திகாமினி. விருத்திகாமினின்னு எண்ணம் வளர்ந்துட்டே இருக்கு. அந்த எண்ணம் தான் வளர்ந்துட்டே இருக்க தவிர வேற எண்ணத்துல எனக்கு எண்ணமே வரமாட்டேங்குது. நீங்க இன்னும் கிரகஸ்தாசிரமம் ஆரம்பிச்சு பெரிய லெக்சர் கொடுத்தீங்க, எனக்கு அந்த எண்ணமே வரமாட்டேங்கிறது பாக்குற. सूतोवाच इत्युक्तः तु तथा व्यासः पुत्रेण अमितबुद्धिना प्रत्युवाच सुखं शान्तं चतुर्दाश्रममानसम्. ஓகே. சோ சூதர் சொல்லிட்டு இருக்காரு கதையா. இத்தியுக்தகா, இவ்வாறு சுகர் கேட்டுட்டார் இல்லையா, எனக்கு ஞானத்தை தான் தரணும்ப்பான்னு கேட்கறாரு இல்லையா. சோ அது என்ன, இந்த ஞானத்தை தான் கேட்கல, என்னோட புத்தி அந்த இதுலயே தான் இருக்கே தவிர வெளியில வரமாட்டேங்கிறதுன்னு சொல்லிட்டாருங்க. சோ இவ்வாறு சொன்ன உடனே வியாசர் புத்திரேன அமித புத்தினா, அளவில்லாத புத்தி, அப்பேற்பட்ட ஞானம், ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட்லயே அவருக்கு எல்லாமே கிடைச்சுடுத்து. சோ அந்த வேத அறிவு, சாஸ்திர அறிவு எல்லாம் உள்ள பூந்துருத்துன்னு பார்த்தோம் ஏற்கனவே. சோ அப்படிப்பட்ட புத்தியுடைய அந்த பிள்ளையால இப்படி சொன்ன உடனே சாந்தம் சதுர்த்தாசிரம மானசம், அதாவது சந்நியாசி ஆசிரமத்துல ஈடுபடணும்னு நினைக்கக்கூடிய சுகர். சோ சதுர்த்த ஆசிரமம் என்னது, 4வது ஆசிரமம் என்னது. சோ முதல்ல பாலாவஸ்தா, சோ பிள்ளை பருவம், அடுத்தது கிரகஸ்தாசிரமம், அடுத்தது வானப்பிரஸ்தம், 4வது சந்நியாசம். சோ சந்நியாசத்துல அப்படியே இருக்கு, அப்படியே மனசுல சன்னியாசி ஆயாச்சு சுகர். சோ சதுர்த்த ஆசிரமம் மானசம்னு சொன்னா மனசுல சன்னியாசியா இருக்கக்கூடிய சாந்தமான சுகம். அந்த சுகரை பார்த்து பிரத்யுவாச்ச, இப்ப வியாசர் சொல்ற, திருப்பி ஆரம்பிக்கிறேன். व्यासोवाच पटपुत्र महाभाग मया भागवतं कृतं शुभं न च अतिविस्तीर्णं पुराणं ब्रह्म संहितं. சோ நான் ஒரு தேவி பாகவதம் பண்ணிருக்கேன். இங்க பாகவதம் வர இடத்துல தேவி பாகவதம் புரிஞ்சுக்கணும் நம்ம. சோ நான் மயா தேவி பாகவதம் கிருத்தம், நான் தேவி பாகவதம் பண்ணிருக்கேன் இல்லையா, அதை படிப்பா. பட்டபுத்திர மகாபாக, நீ அதை படி. சோ சுபம் ச அதி விஸ்தீர்ணம், அதி விஸ்தீர்ணம், அதாவது சோபனமானது அந்த கதை. அப்புறம் ரொம்ப விஸ்தாரமாலாம் சொல்ல, ரொம்ப ஷார்ட் தான், 24,000 ஸ்லோகம் ரொம்ப ஷார்ட்ட்டார் அவரு. சோ ரொம்ப சின்ன புராணம் தான் இது. புராணம் பிரம்ம சம்மிதம், வேதத்துக்கு உட்பட்டது, வேதத்தினால் ஓகேன்னு சொல்லப்பட்ட இந்த புராணத்தை நீ படி. பட்டாபுத்திர, பட்டான படி. द्वादश तत्र एव पञ्चलक्षण संयुतं सर्वेषां च पुराणानां भूषणं मम सम्मतम्. சோ துவாதச ஸ்கந்தா, 12 ஸ்கந்தம் இருக்கு. இந்த பாகவத் லேவி பாகவத்துல பார்த்தோம்னா நம்மளோட அந்த பாகவத்திலேயே 12 ஸ்கந்தம் தான், இதுலயும் 12 ஸ்கந்தம் தான். தத்ரேவ பஞ்சலக்ஷண சம்யுதம், 5 லட்சணம். அங்க பாகவதம் படிக்கிற வச்சு நம்ம 10 லட்சணம்னு பார்த்தோம். 10 லட்சணம், இதுல 5 லட்சணம். எல்லாம் ஆக மொத்தம் எல்லாம் கவர் ஆயிரும். பட் அத ஹெட்டிங் கொடுக்கற வச்சு கம்மியா கொடுப்பா, அவ்வளவுதான். 5 லட்சணம். அதாவது சர்க்கம் கிரியேஷன் வரும், அதுல விசர்க்கம் பிரம்மா பண்ற கிரியேஷன் வரும், நாராயணன் பண்ணிய கிரியேஷன், பிரம்மா பண்ற கிரியேஷன், அப்புறம் மனுக்களோடு சரிதம், அவதார கதைகள், கடைசியில போனோம்னா ஆசிரயம்னு வரும். ஆசிரயம்னா பகவான், எல்லாத்துக்கும் காரணமான பகவான். அப்படி இதெல்லாம் தான் ஒரு கதையில பாகவதத்துல எல்லாம் ஊடுருவி பார்த்தோம்னா இதெல்லாம் தான் இருக்கும். அதான் அவர் சொல்றார். இங்க 5 லட்சணமா கான்ட்ராக்ட் பண்ணி சொல்லிட்டா, அதேதான். சோ பஞ்சலட்சண சம்யுதம், 5 லட்சணங்களோடு கூடியுள்ள இந்த தேவி பாகவத்தை நீ படி. சர்வேஷாம்ச புராணானா பூஷணம், எல்லா புராணங்களுக்கும் ஆபரணமா இருக்கக்கூடியது, அலங்காரமாக இருக்கக்கூடியது. இது மம சம்மதம், எனக்கு ரொம்ப பிடிச்சது, என்னுடைய என்னால் சம்மதிக்கப்பட்டது, வெரி குட் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிட்டார் போல் இருக்கு வியாசர் இதை எழுதிட்டு. சோ எனக்கு ரொம்ப பிடிச்சதுப்பா, இதை நீ படின்னு சொல்றாங்க. सतसज्ञान विज्ञानं
श्रुतमात्रेण जायते येन भागवतेन इह तत्पटत्वं महामते. சத்து அசத்து ஞான விஞ்ஞானம். சதசத்துங்கிறது சத்து அசத்து. சோ அதாவது இதுல ஜடமா இருக்கிற பிரகிருதி, அதுல ஊடுருக்கக்கூடிய ஆத்மாக்கள், இதெல்லாம் சத்துங்கிறது எல்லாம் ஆத்மாக்களும் சேர்ந்தா சத்து. அசத்துங்கிறது ஜடமான பிரகிருதி. சோ அந்த அதுல பிரகிருதிங்கிறது என்னது, உடல்ல இருந்து மரத்துல இருந்து எல்லாமே சேர்ந்துதான் அந்த ஜட பிரகிருதிங்கிறது சொல்றது. அதுல இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாமே அது சத்து, மற்றதெல்லாம் அசத்து. சோ இப்படி கட்ட அந்த ஞான விஞ்ஞானம் இது தெரியணும் இல்லையா, எது இருக்கும், எது நிலை பெற்று இருக்கும், எது நிலை பெற்று இருக்க போறது இல்லை அப்படிங்கறத ஞானம் விஞ்ஞானத்தோடு கூட ஸ்ருத மாத்திரேன ஜாயதே. இத கேட்டாலே போரும், தேவி பாகவத்தை கேட்டாலே போரும். ஏன்னா முதல்ல அஸ்தி நாஸ்தியோட விவேகம் அதுதான் முதல்ல வரணும். ஒரு பகவான் ஸ்பிரிச்சுவல் லைன்ல போறதுக்கு 4 முதல்ல வேணும். சதுஷ்டயம், அந்த சதுஷ்டயம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்பிரிச்சுவலுக்குள்ளேயே போக முடியும். அப்பதான் ஸ்ரத்தையே வரும். அதுல ஃபர்ஸ்ட் என்னதுன்னா அஸ்தி நாஸ்தி புத்தி விவேகம். எது இருக்க போறது, பிரகிருதிங்கிறது இருக்க போறது இல்ல, இந்த ஆத்மா தான் எப்போ இருக்க போறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, அதுதான் அஸ்தி நாஸ்திங்கிறது தான் விவேகம். அந்த விவேகம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் தான் இன்னும் அது விவேகம் அப்புறம் வைராகியம் வரணும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சமதமாதி ஷட்டு அப்படின்னு சொல்லுவா. சமம் தமம் எல்லாம் அடையணும். அதுக்கப்புறம் முமுக்ஷுவா இருக்கணும், மோட்ச ஆசை வரணும். இந்த 4 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்பிரிச்சுவல் லைன் கூட ஒரு குருட்ட போய் கத்துக்கவே போகணும். அந்த அளவுக்கு முன்னாடியே சம்பாதிக்கணும் அது. சோ இந்த ஞானம் நீ இந்த பாகவதத்தை கேட்டாலே போறணுட்ட. ஸ்ருத மாத்திரேன ஜாயதே ஏன பாகவதேன, எந்த தேவி பாகவதத்தால இக எது கிடைக்கும், இந்த அஸ்திநாஸ்தி புத்தி விவேகம் கிடைச்சிடும் உனக்கு. தத்பட துவம் மகாமதே, அதை நீ படி, மகா புத்திசாலியான நீ. पटपत्रशयानाय विष्णवे बालरूपिणे केन अस्मि बालभावेन निर्मितः अहं चिदात्मना. சோ வடபத்திரசயான நம்ம படிச்சுக்கணும். பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி கராரவிந்தேன பதாரவிந்தம் எல்லாம் பாக்குறோமே, அந்த கான்டெக்ட் தான் சொல்றாங்க. வடபத்திரசயானச ஆலிலையில படுத்துட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணர், அந்த பிரளய ஜலத்துல மார்க்கண்டையர் பார்த்தார் இல்லையா, வெறும் ஆலிலையில ஒரு கிருஷ்ணர் படுத்துருக்காருக்கிறத மட்டும்தானே பார்த்தார். சோ வடபத்திரசயானசிய விஷ்ணவே, விஷ்ணு தான் ஆலிலையில கிருஷ்ணரா படுத்துட்டு இருக்கார். பால ரூபிணி குழந்தையா படுத்துட்டு இருக்கார். அப்போ அதை பாக்கிறார். கேன அஸ்மி பாலபாவேன, அது படுத்துட்டு இருக்கிற அந்த குழந்தை நினைக்கிறது, மனசுல நினைக்கிறது, நான் எப்படி இங்க வந்தேன். சோ கேன அஸ்மி பாலபாவேன, அது குழந்தையாக நான் எப்படி மாற்றப்பட்டு இங்கு நான் இந்த பிரளய ஜலத்துல படுத்துட்டு இருக்கேன். கேன யாரால், பாலபாவேன ஆஸ் அ சைல்டு, நிர்மிதக அகம் சிதாத்மனா, எந்த சித்தாத்மா, எந்த சித்துங்கிற அந்த பகவான். சித்துனாலே நம்ம ஆத்மாங்கிறது சித்துன்னு சொல்றோம். சித்தம் வேற சித்து வேற. சித்து தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியது. சோ எந்த ஆதாரத்தினால நான் இங்க குழந்தையா இந்த தண்ணியில படுத்துட்டு இருக்கேன்னு அந்த குழந்தை நினைக்கிறது விஷ்ணு. किमर्थं केन द्रव्येण कथं जानामि च अखिलम् इत्येवं चिन्त्यमानाय मुकुन्दाय महात्मने. கிமர்த்தம் கேன திரவியேன, எதனால நான் இங்க படுத்திருக்கேன், வாட் இஸ் த ரீசன். சோ கேன திரவியேன, எந்த திரவியத்தினால இந்த மாதிரி எனக்கு ஒரு பாலபாவம் கிடைச்சது, நான் என்னத்தையும் குடிச்சான்னு அப்படியே கொட்டை ஆயிடுவா, எதையா குடிச்சா நெட்டை ஆயிடுவா, அப்படிலாம் யோசிக்க வேண்டியிருக்கு. சோ எந்த திரவியத்தினால நான் எப்படி குழந்தைய அப்படி படுத்துட்டு இருக்கேன். கதம் எப்படி ஜானாமி, கதம் ஜானாமி அகிலம், எப்படி எனக்கு புரியும். சோ எதனா எப்படி நான் இதை தெரிஞ்சுக்கிறது, அகிலம்னா டோட்டலா நான் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. இது ஏவம் சிந்தியமானாயா, இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த குழந்தையா படுத்துக்கிற விஷ்ணு மனசுல இப்படி யோசிக்கும் பொழுது, முகுந்தாயா, முகுந்தன் தானே விஷ்ணு யாரு, முகுந்தன் யாரு, 2 ஒரு ஆளு. சோ மகாத்மனே, மகாத்மாவான விஷ்ணு இப்படி மனசில் நினைக்கும் பொழுது अर्थेन तया प्रोक्तम् भगवत्
भगवत्य अखिलान्ततं सर्वं खलु इदम् एव अहं नान्यदस्ति सनातनम्. சோ பகவத்யா ஸ்லோகார்த்தேன அப்ப திடீர்னு ஒரு குரல் கேட்கறது. ஒரு அரை ஸ்லோகம், ஜஸ்ட் ஒரு ஹாஃப் ஸ்லோகம், ஒரு முழு ஸ்லோகம் கூட இல்ல, அரை ஸ்லோகம். தேவி பாகவதம் எப்படி அங்க சதுஸ்லோகி பாகவதம்னு பாத்துருக்கோம் நம்ம. முதல்ல நாராயணன் பிரம்மாவுக்கு சொன்னது சதுஸ்லோகி பாகவதம், 4 லைன்ல முடிச்சுட்டார் அது பாகவதம் டோட்டலா. அதுக்கப்புறம் நாரதரை வச்சு விஸ்தாரம் பண்ணுன்னு பிரம்மா சொல்லி நாரதர் விஸ்தாரம் ஆக்கி இவ்வளவு பெரிய பாகவத புராணம் கிடைச்சது. அது மாதிரி தேவி பாகவதம் எண்ணி அரை ஸ்லோகம் தான். அங்கேயாவது 4 இது இருக்கு, 4 லைன் இருக்கு. இங்க இதுல ஒரே ஒரு லைன், அதாவது அரை ஸ்லோகம். சோ ஸ்லோக அர்த்தேன தயா புரோக்தம். தேவி தேவி அப்படியே முதல்ல சப்தம் கேட்கறது. புரோக்தம் பகவத்யா அகில அர்த்ததம், எல்லாத்தையும் புரிய வைக்கிறது. இதான் ஞானம். சோ ஞானத்தை கேட்டாரா, இந்த தேவி பாகத்தை படி உனக்கு மொத்த ஞானம் வரும்னு சொல்றாரு இல்லையா, அதுல இந்த அரை ஸ்லோகத்துல மொத்த ஞானத்தையும் தேவி கொடுத்தா. சர்வம் கலு இதமேவ அகம், உலகம் முழுசு நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கிற. இதுதான் இந்த மொத்தமா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரே ஒண்ணு அத்வைதம், அது எதுவுமே கிடையாது. 2வது இருந்தா தானே. சர்வம் கலு இதமேவ அகம், எல்லாமே நான் மட்டும்தான்ப்பா. நான் அந்நியதஸ்தி சனாதனம், சனாதனமா எப்பொழுதும் இருக்கிறது என்பது வேறு எதுவுமே இல்லை. எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரே வஸ்து நான் மட்டும்தான். அதேதான் ஈஷாவாசிய உபனிஷத்துன்னு சொல்றோம். ஈஷாவாசி சர்வம் கலு ஈஷாவாசியம், அவ்வளவுதான் முதல் சென்டென்ஸே இந்த ஈஷாவாசிய உபனிஷத்துல அதுதான் வருது. எல்லா ஈசனா என்னாலே எல்லாம் வியாபிக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான் முதல் சென்டென்ஸ். அதே சாரம் தான் இங்க வருது. எல்லாமே நான் தான், இந்த சனாதனமா இருக்கக்கூடிய நான் ஒருத்தி தான், வேற எதுவுமே கிடையாதுங்கிற வார்த்தை அந்த விஷ்ணு கேட்டார். तद्वचः विष्णुना पूर्वं संविज्ञातं मनस्यपि तेन उक्ता वाक् इयं सत्या चिन्तयामास चेतसा. தத்வச்சக அந்த வார்த்தையை கேட்டார். விஷ்ணுனா பூர்வம் சம்விஜாதம் மனசி அப்பி. சோ மனசுல தெரிந்து கொண்டார். சம்விஜாதம்னா சமயக் ஞானம் சொல்லுவோம். ஞானம்னு ஒண்ணு உண்டு, சமயக் ஞானம்னு ஒண்ணு உண்டு. சமயக் ஞானம்னு வித்தவுட் டவுட். ஞானம் குரு நமக்கு ஞானம் எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். அப்படியே அதை மனனம் பண்ணிட்டே இருப்போம், மனசுல யோசிச்சுட்டே இருப்போம், குரு இன்னைக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாருன்னு ஏகப்பட்ட டவுட் அப்போ வரும். அப்ப வெறும் ஞானம் தான் கிடைச்சிருக்கு, சமயக் ஞானம் வரல. திருப்பி அதை போய் கிளாரிஃபை பண்ணிக்கணும். கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அது ஆறுது சமயக் ஞானம். அது மாதிரி சம்விஜாதம், அது சமயக் ஞானம் அவருக்கு மனசுல கிடைச்சது. பூர்வம் விஷ்ணா பூர்வம் கேன உக்தா வாக்கியம், யாரால இது சொல்லப்பட்டது? கேன யாரால், வாக்கியம் சத்யாவாக்கியம், சத்யாவாக்கு, சத்தியவாக்கு. இது சத்தியமானது, ஒரே ஒரு தெய்வம் தான் இருக்காங்கிறது சத்தியம். இந்த வார்த்தை யாரால் சொல்லப்பட்டது? சிந்தையாமாச சேதசா. இங்க சேதஸ் மனசு, மனசால் நினைத்தார் விஷ்ணு. படுத்துட்டு இருக்கிற ஆளில படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு அம்சமான பகவான் நினைத்தார். कथं वेद्मि प्रवक्तारं स्त्री पुंसौ वा नपुंसकम् इति चिन्ता प्रपन्नेन धृतं भागवतं कृति. சோ இது யாரு? கதம் வேத்மி பிரவக்தாரம். பிரவக்தான்னு சொன்னா சொல்லக்கூடியவர். சோ பிரவக்தா யார் இந்த வார்த்தையை சொன்னாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது ஆணா பெண்ணா, ஸ்திரீயா இல்லது பும்சா, ஆணா நபும்சகமா இல்ல ஆணும் பெண்ணாத இல்லாத ஒரு ரூபமா? இதே சிந்தா பிரபன்னேன, இப்படி ஒரு கவலையை அடைந்தவர் திருதம் பாகவதம் ஹிருதி, இந்த பாகவத அரஸ்லோக பாகவதத்தை மனசில் ஏற்றுக்கொண்டார். மனசுல அப்படியே உள்வாங்கிட்டார் இந்த அரஸ்லோக பாகவதத்தை. पुनः
कृत उच्चारः तस्मिन् एव अस्तचेतसा वटपत्रे शयानः सन् अपूर्चिन्ता समन्वितः. சோ புன கிருத்த உச்சாரிச்சுட்டே இருக்கார். இந்த ஸ்லோகத்தை, இந்த அரை ஸ்லோகத்தை மனசுல உச்சரிச்சுட்டே இருக்கார், சொல்லிட்டே இருக்கார். எல்லாமே தேவிதான், சர்வம் கலு இதமேவ அகம் அப்படின்னு சொன்னா இல்லையா. சோ நான் அந்நியதஸ்தி சனாதனம், இத மனசுல அப்படி நெட்டுரு போட்டு இருக்கார். உச்சாரக தஸ்மின் ஏவ அஸ்த சேதசா, அதுல மூழ்கிட்டார். அப்படியே மனசு அதுலயே மூழ்கி போயிடுத்து, அந்த அரை ஸ்லோகத்திலேயே மூழ்கி போயிடுத்து. சோ வடபத்திரே சயானகா, வடபத்திரத்துல படுத்துட்டு இருக்கார், ஆளிலையில படுத்துட்டு இருக்கார். சோ சன் அபூத்து சிந்தா சமன்விதக, அப்படியே மனசுல இந்த எண்ண ஓட்டமே வந்துட்டே இருக்கு அவருக்கு, இந்த உச்சரிச்சுட்டு இருக்கறனால. शान्ता भगवती प्राहुरास चतुर्भुजा शङ्खचक्र गदा पद्म वरायुधरा शिवा. சிவா, சிவாங்கிறது ஆதிபராசக்தி இங்க வரா, அவருக்கு காட்சி கொடுக்கிறா. இப்பதான் காட்சி கொடுக்கிறா அந்த குழந்தைக்கு. ததா சாந்தா பகவதி, அந்த சாந்தமான அந்த பகவதி ஆக்கப்பட்டவள். பிராதுராசா, பிராதுராசன தோன்றது. சோ அவள் முன்னாடி தோன்றினாள். சதுர்புஜா, 4 கைகளோட. 4 கைகள்ல இருக்கிற ஆயுதம் என்னன்னா, ஒரு கையில சங்கு, சக்கரம், கதை, பத்மம். இந்த விளையாட்டு தாமரை சொல்றோம் இல்லையா, அதேதான். சோ அந்த பத்மத்தோட வர ஆயுத தரா, இப்படிப்பட்ட சிறந்த ஆயுதங்களை கையில் எடுத்துக்கொண்டு சிவா. சிவாங்கிறது என்னது, சிவஸ்வரூபிணி. எல்லாமே அப்படியே மங்கள ஸ்வரூபிணியாக அவள் தோன்றினாள். अंबरधरा देवी दिव्यभूषण भूषिता संयुता सदृशीभिश्च सखीभिः स्वविभूतिभिः. சோ திவ்ய அம்பரதரான திவ்யமான ஒரு டிரெஸ் தேவியோட வேஷம். சோ திவ்ய பூஷண பூஷிதா, திவ்யமான ஆபரணங்கள் அதெல்லாம் போட்டுண்டு, சம்யுத்தான கூடியவளாக, சதிருஷி பிஷ்ச சகீபிகி, கூட சேடிகள்லாம் வந்திருக்கா, தனியா வரல. தேவி அப்படி காட்சி கொடுக்கறோச்சே கூட தேவிகள் எல்லாம் வரா. கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஹ்ரீஹி ஸ்ரீஹி, ஏகப்பட்ட தேவிகள் இருக்காள் ஃப்ரெண்ட்ஸ் தேவிக்கு. சோ சகீபிகி ஸ்வவிபூதிபி, ஸ்வவிபூதினது எல்லாமே அவளுடைய பெருமை தான். சோ அவளே தான் அம்சமாக, தேவர்கள் எல்லாம் பகவானுடைய அம்சம்னே சொல்லிடுறோம். அது மாதிரி தன்னுடைய அம்சமா பாபா ராகி சாமுண்டி ஏகப்பட்ட தேவிகளை கும்பிடுறோம் நம்ம இல்லையா. சோ அஷ்டமாதர்கள் எல்லாம் சொல்றோம், அவெல்லாம் தேவியுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவளுடைய பெருமையுடையவர்கள் தான். விபூதின்னு சொன்னா ஐஸ்வர்யம், பெருமை. சோ அப்படிப்பட்ட அம்சத்தை உடைய ஃப்ரெண்ட்ஸுகளோட தேவி காட்சி அளித்தாள். बभूव तस्य अग्रे विष्णोः अमित तेजसः मन्दहास्यं प्रयुज्यान महालक्ष्मीः शुभानना. சோ விஷ்ணோஹோ அமித தேஜசகா, அமிதம்னாலே அளவற்ற தேஜஸ் உடையவர். விஷ்ணு சாதாரண ஆள் கிடையாது, அப்பேற்பட்ட தேஜஸ் உடைய அந்த விஷ்ணு முன்னாடி, அக்ரே அவர் முன்னாடி, பிராதுர்பபூவ தோன்றினாள், தேவி தோன்றினாள். மந்தஹாசம் பிரயுஞ்சன, புன்சிரிப்போடு இருக்கா, பாக்குறத மந்தஹாசமா புன்சிரிப்போடு இருக்கா. மகாலட்சுமி சுப ஆனனா, சோ மகாலட்சுமி ஆகப்பட்டவள் சுபமான அழகான மூஞ்சியோட சோபனமான மகாலட்சுமி வடிவத்துல வராவள். மகாலட்சுமிங்கறத புரிஞ்சுக்கணும். ஆதிபராசக்தியோடு சத்வஸ்வரூபம் மகாலட்சுமி, சத்வசக்தி. ஆதிபராசக்தி 3 சக்தியா இருக்கா. சோ அதுல சத்துவ குணத்தோடு கூடிய சக்தியாக சகுண வடிவமாக அந்த ஆதிபராசக்தி நிர்குண வடிவனான அவள் சகுண வடிவாக வரும்பொழுது அவளுக்கு மகாலட்சுமின்னு பேரு. சோ ரஜோ சுபாவத்தோடு ரஜோ சக்தியாக அவள் வெளிப்படும் பொழுது அவளை நம்ம சரஸ்வதின்னு சொல்றோம். அவளுடைய தாமச சக்தியோடு அவள் வெளிப்படும் பொழுது அவளை பார்வதின்னு சொல்றோம். சோ இப்ப சத்துவ சக்தி, ஏன்னா பகவான் சத்துவ கடவுள்னு சொல்றோம், விஷ்ணு எப்படி சத்துவம் இல்லையா, சத்துவமூர்த்தி சொல்றோம் இல்லையா. அதனால தேவியும் அவருக்கு முன்னாடி வரும்போது மகாலட்சுமி வடிவனலாக அவள் தோன்றினாள். तां तथा संस्थितां दृष्ट्वा
दृष्ट्वा हृदये कमल ईक्षणः विस्मितः सलिले तस्मिन् निराधारां मनोरमाम्. பிரயுஞ்சானா இதெல்லாம் லிட்டு லாங்குவேஜ். நம்ம கிராமர்லாம் அங்க அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளால முடியாது. பிரயுஞ்சானான்னு சொன்னா தன்னுடன் சேர்த்து கொண்டவளாக அப்படிங்கிற அர்த்தம். ஓகே. சூத உவாச்சம் தான் ததா சம்சிதாம் திருஷ்டுவா அப்படி நிக்கிறா தேவி. எல்லா கூட சகிகள் கூட அப்படி நின்று காட்சி கொடுத்துட்டு இருக்கும்போது பார்க்கும்போது அப்படி சம்சிதம் ஸ்டுட் அப்படி நிற்கும்போது ஹிருதயே கமலேக்ஷனக மனசுல கமலேக்ஷனக யாரு? விஷ்ணு. கமல கண்ணை உடையவர், தாமரை கண்ணை உடைய அந்த விஷ்ணு. விஸ்மிதம் ஆச்சரியப்படுறார். ஆஹா எப்படி இருக்கா தேவி பாக்குறதுக்கு. சலிலே தஸ்மின் தண்ணியில நிக்கிறா. பிரளய ஜலத்துல இல்லையா அங்க வடபத்திரத்துல படுத்துட்டு இருக்காரு பகவான். சோ தண்ணியில அங்க அவள் காட்சி கொடுக்குறா. ஒரு ஆதாரம் இல்லை. ஒரு ஆதாரத்துல தண்ணி மேல அப்படி காட்சி கொடுக்கிறவளுக்கு எந்த ஆதாரம் இல்லாம நிக்கக்கூடிய அவளை பார்த்து ஆச்சரியப்படுறார். நிர் ஆதாரம். சோ ஆதாரம் இல்லாமல் ஒரு பேஸ் இல்ல அவளுக்கு. எந்த பேஸுமே இல்லாம நிக்கிறா. அந்தரிக்ஷத்துல நிக்கிறா. மனோரமாம் அழகான அவளை பார்த்தார் ஆச்சரியத்தோட. விஸ்மிதக रतिः भूतिः तथा बुद्धिः मतिः कीर्तिः स्मृतिः धृतिः श्रद्धा मेधा स्वधा स्वाहा क्षुधा निद्रा दया गतिः. அடுத்த ரெண்டு லைன். तुष्टिः पुष्टिः क्षमा लज्जा जृम्भा तन्द्रा च शक्तयः संस्थिताः सर्वतः पार्श्वे महादेव्याः पृथक् पृथक्. சோ ரதிஹி யாரெல்லாம் கூட சகிகளோட லிஸ்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தான்னு சொல்றாளே யாரெல்லாம் இருக்காங்கன்னா ரதி. சோ எல்லாருக்கும் ரதி தேவியா எல்லாருக்கும் ஆசை உண்டாக்கக்கூடிய அந்த தேவி அவளும் அவளே தான். சோ ரதிஹி பூதிஹி. பூத்தின்னு சொன்னா லட்சுமியே பூத்தின்னு சொல்லுவோம். ஒரு சமயத்துல பார்த்தா பூத்தின்னு சொன்னா லட்சுமின்னு அர்த்தம் சொல்லுவோம். இங்க பூத்தின்னா ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேவி. அப்புறம் அதே மாதிரி புத்தி தேவியா இருக்கா. ஒருத்தி மதி புத்திங்கிறது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்தை தான் சொல்லுவோம் நம்ம. ஒன்னு வந்து கிளவர்னஸ் சொல்லலாம், ஒன்னு சாதாரண புத்தின்னு சொல்லலாம். சோ மதி புத்தி. அப்புறம் கீர்த்தி அத புகழை தரக்கூடிய தேவி. ஸ்மிருதி ஞாபகத்தை தரக்கூடியவள். திருதி உறுதியை தரக்கூடியவள். ஸ்ரத்தை நமக்கு உள்ள ஸ்ரத்தையை தரக்கூடிய ஒரு தேவி. மேதா சக்திங்கிறது அதுவும் இதுதான் புத்தி சாதுரியம் தான். அது மேதா சக்தி. அப்புறம் சொதா நம்ம பித்திருக்களோட சொல்லும் போது அக்னியோட பொண்டாட்டி. சொதா சுவாகாலாம் அக்னியோட மனைவிகள்னு சொல்றோம். அக்னியோட சக்திகள் தான் எல்லாமே. அக்னியோட சக்திகளை தான் உருவகப்படுத்தி பெயரை கொடுத்திருக்கு அவ்வளவுதான். சோ சொதாங்கிறது நம்ம பித்திருக்களோடு பண்ணும்போது சொதா அப்படின்னு சொல்றோம். நம்ம சொதா சக்தின்றோம். சுவாகா அக்னியோட மனைவியாக சுவாகான்னு சொல்லுவோம். தேவர்களோட யாகம் பண்றோம் சுவாகான்னு சொல்றோம் அந்த சக்தி. சுதா பசி தீக்கக்கூடிய ஒரு சக்தியா இருக்கா. நித்ரை. சோ நித்ரையை கொடுக்கக்கூடியவள். நித்ரா வரணுமே, தூக்கமே வரணுமே. அதுக்கு நித்ரா தேவி தானே கும்பிடும். ராத்திரி தூக்கம் வரல, அம்மா நித்ரா தேவி எப்பமா வர போறேன்னு கேக்குறோம் ராத்திரி. சோ அப்படி நித்ரா தேவி. அது தயா கதிங்கிறது நம்மளுடைய சலனம், நம்ம நடக்கிறதுக்கு கதியை கொடுக்கறது எல்லாமே அந்த தேவி. அப்புறம் துஷ்டின்னு சந்தோஷம் கொடுக்கக்கூடியவள். புஷ்டி நம்மளுடைய வளர்ச்சி அப்படி கொடுக்கக்கூடியவள். சமாம் நம்மளுடைய மன்னிக்கிற தன்மை. அதையெல்லாம் தேவியாக உருவப்படுத்தி அந்த சக்திகளாக சொல்லப்பட்டிருக்கு. அவெல்லாம் மூர்த்தி வடிவமாக சகிகளாக இவ கூட நிக்கிறா. ஆதிபராசக்தி கூட. லஜ்ஜா இப்ப மகாலட்சுமி வடிவத்துல வந்திருக்கா இல்லையா அந்த லட்சுமி, அந்த ஆதிபராசக்தி. லட்சுமி கூட யாரெல்லாம் நிக்கிறா நீங்க லிஸ்ட் கொடுக்குறா. லஜ்ஜா தேவி. ஜுரும்பாங்கிறது கொட்டாவின்னு அர்த்தம். சோ கொட்டாவி எல்லாம் கூட ஒரு பிராண சக்தி தான். அதாவது அந்தந்த நேரத்துல வரணும். அந்த ஜும்பன சக்தி கொட்டாவி எல்லாம் வரலைன்னா கூட அதுவே உடம்புல கொஞ்சம் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். ஏன்னா பிராணன் இல்லையா. சோ அதுக்கு ஒரு சக்தி இருக்கா ஜுரும்பா. அப்புறம் தந்திராங்கிறது நம்மளுடைய ஆக்சுவலா தந்திரம்னு சோம்பல்னு அர்த்தம். சில சமயத்துல அந்த சோம்பல் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்தா தான் உடம்பு இன்னும் சுறுசுறுப்பா இருக்கும். சோ அதுக்கே ஒரு சக்தி இருக்கா தந்திரா சக்தி. அத இப்படிப்பட்ட சக்திகள் சக்தையாக இப்படி இப்பேற்பட்ட சக்திகள் எல்லாரும் கூட சர்வதக பார்ஷ்வே எல்லாரும் சைட்ல நிக்கிறாளாம். அவ்வளவு தேவிகளும் சம்ஸ்திதாக நின்று கொண்டிருந்தார்கள். மகாதேவியாக பிரதக் தனித்தனியாக மூர்த்தி வடிவங்களாக மகாதேவியோட அருகில் எல்லாரும் நின்றார்கள்.
वर आयुधधराः सर्वा नानाभूषणभूषिताः मन्दारमाला आकुलिता मुक्ताहार विराजिताः. வர ஆயுதராக எல்லாரும் கையில ஆயுதம் வச்சிருக்கா, யாருமே சும்மா வரல, எல்லாரும் அவளுக்குள்ள ஆயுதங்களை வச்சுட்டு நானா பூஷண பூஷ பல அலங்காரமாக பூஷணங்கள்லாம் போட்டு அவ்வளவு அழகா எல்லாருமே வந்திருக்கா. மந்தார மாலா ஆக்குலிதாக, அதாவது மந்தார மாலை போட்டு இருக்கலாம், அதெல்லாம் அப்படியே இந்த காற்றுல அந்த பிரளய ஜலத்துல காற்றுல அப்படியே ஆடும்படி ஆக்குலமா இருக்கிறது, அப்படியே ஆடி ஆடிட்டு இருக்க அந்த மந்தார மாலையில. மந்தார மலர்கள் எல்லாமே தேவலோகத்து புஷ்பம் இல்லையா, மந்தார மாலையெல்லாம் போட்டு முக்தாஹார விராஜிதாக, முக்தாஹாரம்னா முத்துமாலை எல்லாம் வேற போட்டு ஜம்முன்னு இருக்கலாம். விராஜிதாக ஜம்முன்னு இருக்கா, பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கலாம் சகிகள்லாம். तस्मिन् एकार्णवे जले विस्मयाविष्टहृदयः सम्बभूव जनार्दनः. ஜனார்தனன் யாரு? நம்ம விஷ்ணு. இப்போதைக்கு பாலபாவத்துல இருக்கார், குழந்தை வடிவத்துல இருக்கார், ஆலில இருக்கார். அவர் பார்த்து தாம் திருஷ்டுவா, அந்த தேவியை பார்த்து, அவ எல்லாரையும் பார்த்து, தாகான அவ கூட இருக்கிற சகிகளையும் அந்த தேவியையும் பார்த்து, சம்பீட்ச நன்றாக பார்த்து, தஸ்மின் ஏகார்ணமே ஜலே, ஒரே தண்ணி தான் இருக்கு, ஏக அர்ணவம், ஒரே வேற எதுவும் இல்லைங்க, ஒரே தண்ணி தான் இருக்கு. அதுல இவாளெல்லாம் பாக்கிறார் அவர் ஜலத்துல. விஸ்மயாவிஷ்டகிருதய, ஆச்சரியமான மேலும் மேலும் ஆச்சரியப்படுறார் இவ ஒவ்வொருத்தரையும் பார்த்து. சம்பபுவன ஏற்பட்ட, அப்படி ஏற்பட்டதாக இருந்தார். चिन्तयामास सर्वात्मा दृष्टमाया अतिविस्मितः कुतो भूताः स्त्रियः सर्वाः कुतो अहं वटतल्पकः. சிந்தையாமாசா, இப்ப யோசிக்கிறார். என்ன நினைக்கிறேன், திஷ்ட மாயா அதிவிஸ்மிதகா, மாயை இதெல்லாமே மாயா மாதிரி இருக்கு, கண்ணில் அப்படியே மாயை படுறது அப்படியே பாக்குறாரா, எல்லாத்தையும் மாயையா தெரியறது. அதிவிஸ்மிதகா, ரொம்ப ஆச்சரியப்பட்டவராக. குதோ பூதா ஸ்திரீக சர்வாக, இந்த பெண்கள் எங்கிருந்து வந்தா திடீர்னு, எத்தனை பெண்கள் இங்க வந்திருக்கா, எப்படி இங்க இவாளெல்லாம் எப்படி வந்தா, குதக அகம் வட்டத்தல்பம், நான் எப்படி இந்த வட்டத்தல்பம்னு மெத்தை, தல்பன மெத்தை, இங்க என்ன மெத்தைங்க, ஆளில தான் மெத்த மாதிரி இருக்கு. சோ இந்த ஆளில மெத்தையில நான் எப்படி படுத்துட்டு இருக்கேன், நீங்க என்ன ஒரே ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியப்பட்டு இருக்கார் விஷ்ணு ஜனார்தனன். தல்பகஹ அதுல ஒரு தொணக்கால் எக்ஸ்ட்ரா. अस्मिन् एकार्णवे घोरे यक्रोधः कथमुत्थितः केन अहं स्थापितः अस्मि अत्र शिशुं कृत्वा शुभाकृतिम्. அஸ்மின் ஏகார்ணவே, ஒரே ஜலம், ஏகார்ணம், ஒரே பிரளய கடலா இருக்கு, கோரமா இருக்கு பாக்குறதுக்கு. நெக்ரோதக கதமுத்திதக, என்னோட இலை வரணும்னா ஒரு மரம் இருக்கணுமே, நெக்ரோதனா ஆலமரம். சோ ஆலில படுத்திருக்காரு, ஒரு ஆலமரம் எங்கிருந்து வந்தது? சோ கதமுத்திதக, இந்த தண்ணியில் மட்டும் இருக்கிற இடத்துல எப்படி ஒரு ஆலமரம் வந்தது, அதுல இருந்து எப்படி ஒரு இலை விழுது, அதுல நான் எப்படி படுத்தினேன், இப்படி எல்லாம் யோசிக்கிறார். கேன அகம் ஸ்தாபிதக அஸ்மி, யாரால நான் இங்க நிலை நிறுத்தப்பட்டேன், அந்த ஆளில முழுகாம நிக்கிறது, அது மேல நான் வேற படுத்துட்டு இருக்கேன். சோ எப்படி யாரால இது நிக்க வைக்கப்பட்டது இந்த தண்ணியில? அஸ்மின் அத்ர சுப ஆக்கிருதியும் சிசும் கிருத்துவா, சோ என்ன வேற ஒரு குழந்தையா ஆக்கி, மாயா வந்து என்ன ஒரு குழந்தையா ஆக்கி இங்க வந்த யாழிலைய மிதக்க விட்டு அது மேல என்ன படுக்க வச்சிருக்கா, எப்படி, யாரால் யோசிக்கிறேன். मम इयं जननी नो वा माया वा कापि दुर्घटा दर्शनं केनचित् अद्य तद्दत्तं वा केन हेतुना.
மயா மயா இயம் ஜனனீனவா, இவள் என்னுடைய அம்மாவா, என்ன இப்படி படுக்க போட்டிருக்கிறது என்னோட அம்மாவா, யார் அவள், அம்மாவா. மாயா காப்பி துர்கட்டா, அதாவது நடக்கவே நடக்காது, எதுவுமே பார்க்கவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு மாயினால நான் இங்க வந்து படுக்க வைக்கப்பட்டேனா. சோ கேனச்சித்து அத்ய தர்சனம் தத்தம் வா கேன ஹேத்துனா, யாரோ எனக்கு வந்து இங்க முன்னாடி தர்சனம் வர கொடுக்கறா, இது யாரால். சோ இந்த தர்சனம் பண்ற காட்டினவாளே அவரை, அவளுக்கு மேல யாரோ ஒரு காலோன்னு எல்லாம் யோசிக்கிறார் அவர். சோ தத்தம் கேன ஹேத்துனா, எனக்காக இப்படி தர்சனம் கொடுத்திருக்காளே, யாரோ வந்து தர்சனம் கொடுத்திருக்காளே, எந்த காரணத்தினால, கேன ஹேத்துனா எதற்காக, எந்த காரணத்தினால இவாள எனக்கு தர்சனம் கொடுத்திருக்கா. अत्र वक्तव्यम् कर्तव्यम् वा न वा क्वचित् मौनम् आस्ताय तिष्ठेयम् भावात् अतन्त्रितः. किं मया च अत्र वक्तव्यम्, நான் என்னத்த சொல்லணும், இப்ப இவாள்கிட்ட பாத்திருக்கேன், இவாள்லாம் எனக்கு தர்சனம் கொடுத்துட்டா, நான் இங்க இவாள்கிட்ட என்ன பேசணும், மனசுல யோசிக்கிறார், இவா கிட்ட நான் என்னத்த பேசுறது, எப்படி பேசுறது. கந்தவியம் வானா கொச்சித்து, சோ அவ கிட்டக்க போலாமா, நான் போனமா. மௌனமாஸ்தாய திஷ்டேயம், இல்ல பேசாம கப் சிப்புன்னு சைலண்டா உட்காந்துருக்கலாமா, எல்லாம் மனசுல ஓடுறது இருக்கு. சோ இவா கிட்ட நான் போலாமா, இவாள போய் காட்சி கொடுத்துருக்கா, இவா கிட்ட நான் போலாமா, இல்லை இவா கிட்ட போய் ஏதாவது பேசணுமா, இல்ல இங்க மௌனமாவே நான் இங்கேயே படுத்த இடத்துல படுத்துட்டு நடக்கணுமா. பாலபாவாத் குழந்தை மாதிரி தந்திரித்தக, கேர்ஃபுல்லா இருக்கணும், சோம்பலே படப்படாது, எதையும் யோசிக்காம. அத்தந்திரித்தகான்னு சொல்லும் போது சோம்பல் இன்றி அப்படின்னு சொல்லும் போது இங்க வந்து கேர்ஃபுல்லா, லெட் மீ பி கேர்ஃபுல் அப்படின்னு நினைச்சுக்கிறார் மனசுல. सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ षोडशोऽध्यायः. व्यास उवाच दृष्ट्वा तं विस्मितं देवं शयानं वटपत्रके उवाच सस्मितं वाक्यं विष्णो किं विस्मितो हि असि. व्यासर இப்ப சொல்றார், திருஷ்டுவா தம் விஸ்மிதம் தேவம். சோ அப்படி ஆச்சரியமா படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவை பார்த்து, ஷயானம் வடபத்திரிகை, அந்த ஆலிலையில படுத்துட்டு இருக்கக்கூடிய அவரை பார்த்து, சஸ்மிதம் வாக்கியம், புன்னகையோடு கூட, சஸ்மிதம், ஸ்மிதம்னா புன்னகை, புன்னகையோடு கூட விஷ்ணு கூப்பிடுறான். யாரு அந்த தேவி பேசுறா. இப்போ மெயினான தேவி யாரு, மகாலட்சுமி தான் வந்திருக்கா, சத்துவ சக்தியாக வந்திருக்கிறார். சோ அந்த மகாலட்சுமி ஆகப்பட்டவள், அந்த மகாலட்சுமிங்கிற சக்தி உவாச்சா பேசுறா. விஷ்ணு கிம் விஸ்மிதோ ஹேசி, ரொம்ப ஆச்சரியமா உட்காந்துருக்க மாதிரி தெரியுதே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் லட்சுமி. महाशक्त्याः प्रभावेन त्वं मां विस्मृतवान् पुरा प्रभवे प्रलये जाते भूत्वा भूत्वा पुनः पुनः. சோ பிரளயே பிரபவே, அதாவது பிரபவம்னா சிருஷ்டி, பிரளயம்னா மறைவு. அப்ப நீ பல ஜென்மம், விஷ்ணுக்கு பல ஜென்மம் உண்டு, நம்மளை விட நிறைய நாள் இருப்பாருங்கிறத தவிர விஷ்ணுவும் பிறந்து இறக்கணும், அவரு ஒரு காலத்துல போனோம். சோ அப்படி சிருஷ்டி அந்த அழிவுங்கிற அந்த ரெண்டுலயும் மாறி மாறி புனக பூத்வா பூத்வா பிறந்து பிறந்து, சோ ஜனனம் மரணம் ஜனனம் மரணங்கிற சைக்கிள்ல நீங்களும் மாற்றிண்டு பிறந்து பிறந்து மகாசக்தியாக பிரபாவேன, மகாசக்தி ஆதிபராசக்தியோட பிரபாவத்தினால, அந்த மாயினால தொம் மாம் விஸ்மிருதவான் புறா, நீங்க என்ன மறந்துடுறீர். ஒரு ஜென்மத்திலயும் நீங்க ஒரு வாட்டி வரும்போது மறந்துதான் போறீர்கள் நீங்கள். அதனாலதான் யாருன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கார். மகாலட்சுமி அவர் கூடயே இருக்கிற சக்தி இல்லையா, விஷ்ணுவோட மனைவின்னு சொல்றோம் நம்ம, மகாலட்சுமி கூடிய இருக்கிற சக்தி. ஆனா நீங்க என்ன மறந்துடுறேங்கிறா. ஒவ்வொரு வாட்டியும் இந்த பிரளய சக்கரத்துல மாட்டிண்டு, இந்த ஜனன மரண சக்கரத்துல மாட்டிண்டு, துவம் மாம் விஸ்மிருத்தவான், விஸ்மிருத்தவான மறந்து போயிடுறேன், முன்னாடி என்னை நீங்கள் மறந்தீர்கள் அப்படின்னு சொல்றான்.
सगुणः त्वं तथापि अहं सात्विकी किल या शक्तिः तां शक्तिं विद्धि மாமிகாம் மாமிகாம் நிர்குணாயா சா பராசக்தி. அவள் அந்த ஆதிபராசக்திக்கு குணமெல்லாம் கிடையாது. அவள் நிர்குணமான வடிவனல். அவள வடிவம் எல்லாம் கிடையாது. ஒரு மூர்த்தி எல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஜோதி சொரூபிணி அவள் இல்லையா, நிர்குண வடிவம் அவள். சோ சகுணாக சகுணக துவம் ததாபி ஆகம். நானும் நீங்களும் ரெண்டு பேரும் சகுணத்தோடு கூடியவர்கள், குணங்களோடு கூடியவர்கள். நமக்கு மெயினான குணம் இருந்து சத்துவ குணம் இல்லையா. சோ குணங்களோடு கூடியவர் நானும் நீ குணங்களோடு உள்ளவர்கள். அந்த ஆதிபராசக்தி நிர்குணமானவள். சாத்விகி கில யா சக்தி, அவளுடைய சாத்வீக சக்தி, சத்துவ குணத்தால் ஏற்படக்கூடிய அந்த சக்தி சாத்விகி சக்தி, கில யா சக்தி, அந்த சக்தி தான் மாமிகாம் வித்தி, என்னுடைய சக்தி அதுதான், நான் தான் அந்த சாத்வீக சக்தி, அந்த ஆதிபராசக்தி சக்தி என்று நீ அறிந்து கொள், வித்தி தெரிந்து கொள்ளுங்கள் சொல்றாங்க. कमलात् ब्रह्मा भविष्यति प्रजापतिः सकर्ता सर्वलोकस्य रजो गुण समन्वितः. அதே மாதிரி உன்னுடைய நாபி கமலத்திலிருந்து மகாசக்தி எல்லாம் ஞாபகப்படுத்துறா. இப்போ உன்னுடைய நாபி கமலத்திலிருந்து தான்ப்பா வரார், பிரம்மாவே வரப்போறாரு. சோ பிரம்மா பவிஷ்யதி ஏற்படுவார், பிரம்மா பிரஜாபதியாக இருப்பார், அவர் தான் பிரஜைகளை உருவாக்குவார். சோ அப்படிப்பட்ட சக்தி உன்னுடைய நாபி கமலத்திலிருந்து தான் வருவார் பிரம்மா பவிஷ்யதி. ச கர்த்தா சர்வலோகசிய, அவர் தான் உலக எல்லா லோகங்களையும் அவர் தான் உண்டாக்குவார், அவர் தான் கர்த்தாவா செய்வார். அவர் ரஜோகுண சமன்விதக, அவருடைய குணம் என்னது, ரஜோகுணத்தோடு கூடியவராக அவர் சிருஷ்டி பண்ணுவார். शक्तिम् अनुत्तमाम् रजसा रक्तवर्णाच्च करिष्यति जगत्त्रयम्. வர்ணம் ச ச ததா தப ஆஸ்தாய, அவர் என்ன பண்ணுவார், அவர் தபஸ்ல இருந்துட்டு பிராபிய சக்தி அனுத்தமாம் சக்தி, அதாவது அவளுக்கு ஒரு உயர்ந்த ஒரு சக்தி அவருக்கும் கிடைப்பா. உங்களுக்கு நான் சத்துவ சக்தியாக நான் வந்த மாதிரி அவருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு சக்தி கிடைப்பா. அது யாரு, ரஜோசக்தி சரஸ்வதி. சோ அவரும் ஒரு ரஜோசக்தியை அடைந்து, அனுத்தமா மேலான ஒரு சக்தியை அடைந்து, ரஜசா ரக்தவர்ணம் ச, சோ ரஜோ குணத்துக்கே ரக்தவர்ணம்னு சொல்லிடுறோம் இல்லையா, ரெட் கலர். சோ அந்த ரக்தவர்ணத்தால இருக்கக்கூடிய அந்த ரஜோ குணத்தினால கரிஷ்யதி ஜகத்ரயம், அவர் இந்த மூன்று உலகை அந்த சக்தியோடு கூட, சக்தி இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் இந்த சக்திக்கு பிரதானமா இப்ப சொல்றா. ரஜோ சக்திங்கிறது எங்கிருந்து வந்தது, ஒரு தேவி அங்க வரா, ஆதிபராசக்தியோடு ரஜோ குண சக்தி ஆகப்பட்டவள் சரஸ்வதி ரூபத்துல அவருக்கு உள்ள இருந்து இந்த சக்தியாக செயல்படுத்தி அவர் இந்த சிருஷ்டியை பண்ணுவார். ஜகத்ரயம் கரிஷதி, மூன்று லோகத்தையும் படைத்துக் கொண்டிருப்பார். सगुणान् पञ्चभूतांश्च समुत्पाद्य महामतिः इन्द्रियाणि इन्द्रिय ईशांश्च मनः पूर्वान् समन्ततः. சோ அந்த மகாமதி மகா புத்திசாலியான அந்த பிரம்மா சகுணான் பஞ்சபூதாம்ச, எல்லா குணங்களோட ஆதாரத்துல தான் நம்ம எப்ப பாகவத்துல படிச்சிருக்கோம் இல்லையா. அப்படியே பஞ்சபூதங்கள் வந்துரும், பஞ்சபூதங்கள் மகத்துல இருந்து பஞ்சபூதங்கள், அப்படியே பஞ்சபூதத்துல இருந்து அகங்கர விகாரம் எல்லாமே வருது, வரிசா கிரியேஷன். சோ அதனால குணங்களோடு கூடிய அந்த பஞ்சபூதங்கள் அவர் உற்பத்தி பண்ணுவார். யாரு, பிரம்மாட்ட இருந்து அப்படி உற்பத்தி ஆகும். பிரம்மாக்குள்ள நாராயணன் இருந்து எல்லாத்தையும் பண்ண வைப்பார் இல்லையா. உத்பாதனம் பண்ணி அதை கிரியேட் பண்ணி பஞ்சபூதங்களை கிரியேட் பண்ணி இந்திரியங்கள் எல்லாம் உண்டாக்கி, அப்புறம் இந்திரிய ஈஷ, ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் அதிபதி இருக்கா இல்லையா, ஒரு இந்திரியங்களுக்கு தேவதைகள் இருக்கா. சோ கைக்கு இந்திரன் அப்படி சொல்றோம் இல்லையா, மனசுக்கு சந்திரன், ஒன்னு சொல்றோம் கண்ணுக்கு சூரியன், அப்படி அந்த தெய்வங்களை எல்லாம் அவர் சிருஷ்டி பண்ணுவார். யாரு, பிரம்மா சிருஷ்டி பண்ணுவார். அப்படி சோ இந்திரிய ஈஷாம்ச மனப்பூர்வான் சமந்ததக, மனசுதான் முன்னாடி. சோ மனங்கிற அது
ஒரு சூஷ்மமான அது ஒரு தேவதை மாதிரிதான். சோ பூர்வான் அதாவது மனதை முக்கியமாக உண்டு, மனதோட அடிப்படையில எல்லாமே இயங்கக்கூடியது. இந்திரியங்கள் எல்லாம் மனதோட ஆதாரத்துல தான் இயங்கும். சோ அப்படி மனதை ஆதாரமாக கொண்டு அவற்றை எல்லாமே அவர் கிரியேட் பண்ணுவார். யாரு? அந்த ரஜோசக்தியோடு கூட இருக்கக்கூடிய பிரம்மா. करिष्यति ततः सर्गं तेन कर्ता स उच्यते विश्वस्य अस्य महाभाग त्वं वै पालयिता तथा. சோ அவர் சர்க்கம் கரிஷதி. சர்க்கம்னா இது கிரியேஷன். அவர் தான் எல்லாத்தையும் உலகத்துல சிருஷ்டி பண்ணுவார். அதனால அவருக்கு கர்த்தா அப்படின்னு பேரு. சூத்ராத்மான்னு சொல்லுவான். சூத்திரதாரின்னு நாடகத்தோட இயக்குனருக்குலாம் சூத்திரதாரின்னு சொல்லுவான். அது மாதிரி இயக்குபவர். அதனால அவர் கர்த்தா பிரம்மா அப்படி சொல்லப்படுவார். விஸ்வசிய அஸ்ய மகாபாகன்னு மகாபாகியமுடைய விஷ்ணுவே கூப்பிடுறா. மகாலட்சுமி அட்ரஸ் பண்றான். மகாபாக விஸ்வசிய அஸ்ய தொம்பை பாலிதா. அப்படி கிரியேட் பண்ற அந்த உலகத்தை நீர்தான் ரட்சிக்க போகிறீர். பாலயிதான காப்பாற்றுபவராக, ரட்சிக்க கூடியவராக, இந்த உலகை காப்பாற்றுபவராக நீங்கள் தான் இருக்க போறேன். அப்போ உங்களுக்கு சக்தி வேண்டாமா? அதுதான் நான்றா. मध्यदेशाश्च क्रोधात् रुद्रः भविष्यति तपः कृत्वा महाघोरं प्राप्य शक्तिं तु तामसीम्. சோ உங்களுடைய புருவ மத்தியிலிருந்து சோ நாராயணன் கண்ணன் புருவ பிரம்மா தசைங்கிறது இங்க பிரம்மா. சோ பிரம்மா நம்ம பாகவத்துல பாத்துருக்கோம் இல்லையா? அவர் முதல்ல சனகாதியர்களை படைச்சிட்டு நீங்களாம் கிரியேட் பண்ண நாங்க படைக்க மாட்டோம், நாங்க தெய்வத்தை பார்த்து போவோம் சொல்லிட்டாவா. உடனே இவர் கோபம் வந்து மனசுல அடக்கின்றார். அந்த கோபமாகப்பட்டது அவருடைய புருவ மத்தியிலிருந்து வெளியில வந்தது. அது நிக்கிறது, அது ருத்ரனாக வடிவெடுத்து அழறது. இல்ல பார்த்தோம் இல்லையா பாகவத்துல? அதே தான் இங்க சொல்றான். சோ தத் புருவோகோ மத்தியே அந்த பிரம்மாவுடைய புருவ மத்தியில் இருந்து தேசாத் அந்த தேசத்திலிருந்து குரோதாத் அவருடைய கோபத்தினால ருத்ரக பவிஷ்யதி ருத்ரன் ஏற்படுவார், உண்டாவார். தபக்கிருத்வா மகாகோரம். சோ அவர் தபஸ் பண்ணி கோரமான தபஸை பண்ணி அவருக்கு ஒரு சக்தி கிடைக்கும். தாமசீம் சக்திம் பிராபிய. அவர் தாமச சக்தி கோரமான தபச பண்ணி அதனால அவருக்கு ஒரு தாமச சக்தி, ஆதிபராசக்தியோட தாமச சக்தி ஆகப்பட்டவள், அதாவது பார்வதின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியை அவர் அடைவார். பிராபிய அடைந்து कल्पान्ते सह अपि संहर्ता भविष्यति महामते तेन अहं त्वाम् उपायाता सात्विकीं त्वम् अवेहि माम्. கல்பாந்தேன்னு ஒரு கல்பம் முடியணும், ஒரு பிரளயம் வரணும். அந்த பிரளயத்துல யாரு வேலை பண்ணுவார்? ருத்ரன் வேலை பண்ணுவார். கல்பம் முடியற பிரளயம் வரணும் இல்லையா? அப்ப இந்த தாமச சக்தி தான் ஆபரேட் ஆகணும். சோ தமோ குணம் உடையவர் ருத்ரனுக்கு தமோ குணம் எல்லாம் சொல்றோமே, அதே தான் இங்க சக்தி வடிவமா சொல்றோம். அந்த குணத்தை தமோ வடிவமான சக்தின்னு சொல்றோம் இங்க. சோ அவர் தான் அந்த சம்ஹாரம் பண்ணக்கூடிய கடவுளாக அந்த ருத்ரன் ஏற்படுவார். மகாமதே, ஹே விஷ்ணுவே, அந்த தாமச சக்தியோடு கூடிய ருத்ரன் சம்ஹாரம் பண்ணுவார். தேன அகம் துவாம் உபாயாதா. அதனாலதான் அந்த பராசக்தியினாலதான் நான் உன்னை அடைந்திருக்கிறேன். அந்த சக்தியோடு சாத்வீக வடிவமான நான் உன்னை அடைந்திருக்கிறேன். சாத்விகி துவம் அவேகி மாம். அவளுடைய அந்த சாத்வீகமான சக்தியாக என்னை நீங்கள் அறியுங்கள். அவேகின அறியுங்கள், வித்தி அவேகி எல்லாம் ஒரே அர்த்தம். நீங்கள் என்னை அந்த சாத்வீக சக்தியாக அறிந்து கொள்ளுங்கள். अहं त्वत्समीपः था सदाहं मधुसूदन कृतयेते कृतवासा भवामि सततं किल. சமீபஸ்தான்னு தான் வாசிக்கணும், அங்க விசர்க்கம் போடக்கூடாது. தாசியே அகம் தொம் சமீபஸ்தா, சமீபத்தில் இருப்பவளாக உங்க கூடயே தான் இருக்க போறேன்.
நான் உங்களோட சக்தி உங்களை விட்டு நான் பிரிய போறதில்லை, உங்க கூடயே நான் இருக்க போறேன். மகாலட்சுமி சொல்றா, ஸ்தாசியே அகம், உங்களோடையே நான் இருக்க போகிறேன். சதா அகம், எப்பொழுது இருக்கிறேன். மகா மதுசூதனரே, ஹிருதயே தே கிருத ஆவாசா, நான் எங்க இருப்பேன்? உன்னுடைய ஹிருதயத்திலே ஆவாசா, என்னுடைய இருப்பிடம் உன்னுடைய ஹிருதயத்துல தான், வட்சஸ்தலத்துல உட்காந்துருக்கலாம். சோ மூர்த்தி வடிவத்துல பாக்குறோச்சு, சக்தியா இருக்கும்போது உள்ள இருந்து ஆபரேட் பண்றா, வெளியில மூர்த்தி வடிவமா பாக்குறோச்சு மகாலட்சுமியாக வட்சஸ்தலத்துல போய் ஏறி உட்காண்டான்னு பாக்குறோம். எப்படி அனுபவிச்சாலும் மகாசக்திங்கிறது, அந்த மகாலட்சுமிங்கிறது அவருடைய சக்தியாகத்தான் இருக்கா. சோ செயல்படுத்தக்கூடிய சக்தியாக உங்களுடைய ஹிருதயத்தில் நான் இடம் பிடித்துக் கொண்டு இருப்பேன். பவாமி சததம் கில, ஆல்வேஸ் நான் உங்க நெஞ்சில குடியிருப்பேன். श्लोकस्य अर्थं मया पूर्वं श्रुतं देवी स्फुटाक्षरं तत्केन उक्तं वरारोहे रहस्यं परमं शिवम्. ஸ்லோக அர்த்தம் இதான் அடிக்கடி அந்த ஸ்லோகம் வருமே, இத ஏவாகம், இந்த உலகம் ஃபுல்லா நான் மட்டும்தான் இருக்கேன், நான் அந்நியதஸ்தி சனாதனம், வேற சனாதனமா இருக்கக்கூடிய எந்த பொருளும் கிடையாது, நான் மட்டும்தான் சனாதனமா, இங்க ஒரே ஒரு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா, அதான் ஸ்லோகசிய அர்த்தம், இந்த தேவி பாகத்தோட சாரம். சோ மயா பூர்வம் சுதம், சோ நான் கேட்டேனே, அந்த வார்த்தை எனக்கு கேட்டதே, முதல்ல வார்த்தை தானே முதல்ல வந்தது, அந்த வார்த்தையை கேட்டப்பறம் தான் அவள் பிராதுர்பபுவ, அவள் வந்து வழிகாட்டி கொண்டாள் தன்னை மகாலட்சுமி. சோ இந்த வார்த்தையை நான் முன்னாடி கேட்டேனே, ஸ்லோகசிய அர்த்தம் மயா பூர்வம் சுதம், நான் முன்னாடி கேட்டேனே தேவி, ஸ்புட அக்ஷரம், கிளீனான அந்த வார்த்தைகளை கேட்டேன். தத்கேன உக்தம் வராரோகே, அது யாரால் சொல்லப்பட்டது? நீதான் சொன்னியா இல்ல ஆதிபராசக்தி சொன்னால, யாரு சொன்னாத? சோ கேன உக்தம், ஏன்னா அதுக்கப்புறம் தான் இவளை பாக்குறாரு, அதுக்கு முன்னாடி ஸ்வரம் வந்துருது. சோ யாரால் சொல்லப்பட்டது? வராரோகே, அழகிய இடைவிடையவளே, ரகசியம் பரமம் சிவம், அது பரம குஹ்யமானது, எல்லாரும் அதை ரகசியமா போற்றி பாதுகாக்க வேண்டியது அந்த அரை ஸ்லோகம். சோ அப்படிப்பட்ட சிவமான மங்களமான ஸ்லோகம் கேட்டது யாரு சொன்னா? तन्मे ब्रूहि वरारोहे संशयो अयं वरानने निर्धनो हि यथा द्रव्यम् तत्स्मरामि पुनः पुनः. தன்மே புரூஹி வராரோகே, அதை சொல்லுங்கள். இப்ப அதை நீங்க எனக்கு சொல்லணும், யார் அதை சொன்னா அந்த வார்த்தையன்னு. சம்சயம் அயம் வரானனே, எனக்கு சம்சயமா இருக்கு, யார் சொன்னாங்கிறது கிளியரா தெரியல, அதனால நீங்கள் அதை கிளியர் பண்ணுங்க. நிர்தனகே ஹி யதா திரவியம், சோ ஒரு பணமே இல்லாதவன், நிர்தனக தனமே இல்லாதவனுக்கு திடீர்னு பணம் கிடைக்கும். சோ யதா திரவியம், அவனுக்கு எல்லாம் ஏகப்பட்ட பொருள்கள் கிடைக்கிறது, பணம் கிடைக்கிறது அப்படின்னு அவன் எவ்வளவு ஹாப்பியா இருப்பான். அது மாதிரி தத்ஸ்மராமி புனப்புனக, நேக்கு அந்த வார்த்தை ஆனந்த பெருக்கெடுக்க வைக்கிறது, மனசுக்குள்ள ஆனந்தத்தை எழுப்புறது, அதனால நான் அதையே மனசுல திரும்பி திரும்பி புனப்புனக ஸ்மராமி நினைச்சுட்டே இருக்கேன். அது அந்த அதை யார் சொன்னார்கள் அறியணும் சொல்றேன். व्यासोवाच विष्णोः तद्वचनं श्रुत्वा महालक्ष्मीः स्मित आनना उवाच परया प्रीत्या वचनं चारुहासिनी. சோ விஷ்ணோஹோ தத்வச்சனம் சுத்வா, விஷ்ணு அந்த வார்த்தையை சொன்ன உடனே கேட்கிறார் இல்லையா யார் சொன்னான்ட்டு, மகாலட்சுமி ஸ்மிதா ஆனனா, மகாலட்சுமி புன்சிரிப்பி சிரிச்சுண்டு பரையா பிரீத்தியா உவாச்சா, ரொம்ப பிரீத்தியோடு கூட அன்போடு கூட, சாருஹாசினி அழகிய ஹாசம், ஹாசம்னு சிரிப்பு, புன்சிரிப்புடைய அவள் வச்சனம் உவாச்ச வார்த்தையை சொன்னாள். இப்ப பதில் சொல்ல போறான். महालक्ष्मीरुवाच शृणु शौर्ये वचो मह्यम् स गुण अहं चतुर्भुजा मां जानासि न जानासि निर्गुणं स गुणालयाम्. சகுணா அகம். சோ மகாலட்சுமி சொல்றா, இப்போ ஷௌரே
அப்போ ஷௌரி வம்சல் கிருஷ்ணர் வந்தார் இல்லையா, சோ ஷௌரேன்னு கூப்பிடுறான். ஸ்ருணு ஷௌரே, ஷௌரி ராஜனே கேளுங்கள். மஹ்யம் வச்சக, என்னுடைய வார்த்தை. சகுணா, நான் குணத்தோடு கூடியவள், நானும் குணத்தோடு நீங்களும் குணத்தோடு ஏற்கனவே சொல்லிட்டான். நிர்குணா ஆதிபராசக்தி. சோ சகுணா அகம் சதுர்புஜா, 4 கைகளை உடையவள் நான் மகாலட்சுமி. சோ மாம் ஜானாசி நான் ஜானாசி, என்ன தெரிஞ்சுக்கோ இல்ல தெரியாம போட்டான். சகுண ஆலயாம் நிர்குணாம். சோ சகுண ஆலயாம், ஆனா நான் சகுணத்தோடு இருக்கேனே தவிர நானும் நிர்குணம் தான். அந்த தேவியோட நிர்குண வடிவம் தான் நானு, ஒரு அம்சமா இங்க குணத்தோடு வந்திருக்கேங்கிறான். சகுண ஆலயாம் நிர்குணாம் மாம், குண வடிவத்தோடு ஒரு மகாலட்சுமி வடிவம் எடுத்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய அந்த சக்தியை நீ நான் நிர்குணம் தான், அதை நீ தெரிஞ்சுக்கோ, அல்லது யூ ஆர் நோ ஆர் நோட், நானும் நிர்குணம் தான் ஆகும். நான் சகுணமா வந்தாலும் நானும் நிர்குணம். நிர்குணாம் महाभाग तया तत् प्रकटीकृतम् पुण्यम् भागवतम् विद्धि वेदसारम् सुभावहम्. தயா பிரகடீகிருதம், அந்த பராசக்தியால நிர்குண வடிவ பராசக்தி தான் இதை வெளிப்படுத்தி இருக்கிறாள். தொம் ஜானீகி, அதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தை ஆதி பராசக்தியோட வார்த்தை தான். அவளுடைய நிர்குண வடிவத்துல ஒரு பாட்டு தானே நானு. சோ அது நான் சொன்னாலும் எடுத்துக்கலாம், அந்த ஆதிபராசக்தி என் வடிவத்துல சொன்னான்னு எடுத்துக்கலாம். சோ புரிஞ்சு கொள்ளுங்கள், அது ஆதிபராசக்தியோட வார்த்தை தான். அவதான் எங்கும் பரவி இருக்கிறாள், நிர்குண வடிவினல். மகாபாகியமுடைய விஷ்ணுவே. புண்ணியம் பாகவதம் வித்தி, அதுதான் தேவி பாகவதம் விட்டா. அந்த அரஸ்லோகம் இருக்கே, அதுவே தேவி பாகவதம் என்று அறிந்து கொள். வேதசாரம் சுபாவகம், வேதத்திற்கெல்லாம் சாரமான ஒரே ஸ்லோகம் அது. அதை நீ அறிந்து கொள். சுப ஆவகம், சுபத்தை கொடுக்கக்கூடியது அந்த தேவி பாகவதம். அரஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது உனக்கு. कृपां च महतीं मन्ये देव्याः शत्रु निषूदनः यया प्रोक्तं परं गुह्यं विहताय सज्जिताय तव सुव्रत. शत्रु निषूदन அட்ரஸிங் கூப்பிடுறா. சோ சத்ருக்களை கொல்பவரே விஷ்ணுவே. கிருபாம்ச மகதீம் மன்யே, அது தேவியோட கிருபை, மகத்தான ஒரு கிருபை. இப்படி ஒரு தேவி பாகவதத்தை அரஸ்லோகத்துல உங்களுக்கு கொடுத்திருக்கா இல்லையா. சோ அது தேவியோட கிருபை தான். அது யயா புரோக்தம் பரங்குஹ்யம், பரமகுஹ்யமானது, யாருக்கும் புரிஞ்சுக்க முடியாது. நான் மட்டும்தான் இருக்கேன், வேற யாருமே இல்லைன்னு சொன்னா அப்ப நான் இங்க என்னது இருக்கேன்னு எல்லாரும் கேள்வி கேட்போம். ஏன்னா நம்மளோட அஜ்ஞானம் அந்த கேள்வியை தூண்டும். சோ அதனால அது பரமமான குஹ்யமான மறைக்க வேண்டிய அந்த பொருள், அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறா தேவி. யயா புரோக்தம், எந்த தேவியால் சொல்லப்பட்டதோ, ஹிதாய தவ சுவ்ரத, விரதத்தோடு கூடிய விஷ்ணுவே உன்னுடைய நன்மை அந்த தேவி பாகவதம் சொல்லப்பட்டது உனக்கு. रक्षणीयं सदा चित्ते न विस्मार्यं कदाचन सारं हि सर्वशास्त्राणां महाविद्या प्रकाशितम्. சோ இதை மறக்கவே கூடாதுங்கிற. ந விஸ்மாரியம், விஸ்மரணம்னு மறந்து போறது. சோ மறந்தே போக கூடாது. இது எப்பொழுதுமே கதாச்சன ஒரு பொழுது மறக்க கூடாது. ரட்சணீயம் சதாச்சித்தே, மனசுக்குள்ள எப்போதும் நெற்று போட்டு அதுக்கு எப்போதும் ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும் இந்த அரை ஸ்லோகத்தை. இதுதான் தேவி பாகத்தோட சாரம். சோ சாரம் ஹி சர்வசாஸ்திரானம், எல்லா சாஸ்திரங்களும் கடைசியில எங்க போய் முடியுதுன்னா, எல்லாம் சர்வம் ஈஷா வாசியம் இதம் சர்வம், எல்லாமே ஈசனால் நிரப்பப்பட்டதுங்கிற மாதிரி எல்லாம் தேவியாலேயே. இதம் கலு அகமேவம், நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்றா இல்லையா. இது சர்வ சாஸ்திரத்தோடு சாரம். மகாவித்யா பிரகாசிதம், மகாவித்யா யாரு, பிரம்ம வித்யை, மகாவித்யா, ஆத்ம வித்யை எல்லாம் ஒரே அர்த்தம் தான். சோ இப்படிப்பட்ட பூர்ணமான ஞானத்தோடு பிரகாசம் தான் இந்த அரஸ்லோகம். सर्वशास्त्राणां महाविद्या प्रकाशितम्.
परं वेदितव्यं वर्तते भुवनत्रये प्रियः असि खलु देव्याः त्वं तेन ते व्याहृतं वचः. சோ புவனத்ரயே மூன்று உலகங்களிலும் ந அதப்பரம் இதுக்கு மேல அறிய வேண்டியது ஒண்ணுமே இல்ல. இந்த சாரத்தை அறிஞ்சினா போறோம். எல்லாம் தேவி மட்டும்தான் ஆக்கிரமிச்சிருக்கா, வேற எதுவுமே கிடையாது, வஸ்துங்கிறத ஒருத்தி தான் அப்படின்னு புரிஞ்சுட்டியானா வேற எதுவுமே அதுக்கு மேல அதப்பரம் அதுக்கு மேல தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுமே இல்ல. வேதித்தவ்யம் ந வர்த்ததே அறிந்து கொள்ள வேண்டியது எதுவுமே இல்லை. தேவியாக துவம் பிரியக அசி தேவிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கிறதுப்பா, ஆதிபராசக்திக்கு ரொம்ப வேண்டப்பட்டவனா நீ இருக்கிறாய். ஆகவே கலு அல்லியா தேனா தே வியாகிருதம் வச்சக அதனாலதான் அவள் இந்த வார்த்தையை உன்னிடம் சொன்னாள். व्यासोवाच इति श्रुत्वा वचः देव्याः महालक्ष्म्याः चतुर्भुजः दधार हृदये नित्यं मत्वा मन्त्रम् अनुत्तमम्. சோ இதி சுத்வா வச்சக இந்த வார்த்தையை கேட்ட மகாலட்சுமி மூலமா இந்த வார்த்தை தெரிஞ்சிருக்கு இல்லையா, இப்படி சொல்லிட்டு ஆதிபராசக்தி தான் சொல்லிருக்கான்னு உடனே தேவியாக தேவியோடைய மகாலட்சுமி இந்த வார்த்தையை கேட்டு சதுர்புஜனான அந்த பகவான் விஷ்ணு ஹிருதயே ததார நித்தியம் மனசுல அப்படியே தரிச்சுட்டார். இந்த அரை ஸ்லோகத்தை தேவி பாகத்தை நெற்று பண்ணிட்டே இருக்கார், ஜபம் பண்ணிட்டே இருக்கார் அவரு. மத்வா மந்திரம் அனுத்தமம் இதுதான் மகாமந்திரம். அப்படி அனுத்தமம்னு இதுக்கு மேல உத்தமமான மந்திரம் கிடையாதுங்கிற முறையில இத மந்திரமாக நினைச்சு மனசுல ஜபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். कालेन कियता तत्र तन्नाभि कमल उद्भवः ब्रह्मा दैत्य भयात्रस्तो जगाम शरणं हरेः. கியதா காலேன சோ கொஞ்ச நாட்களில் அதாவது கியதா காலேன கொஞ்சம் காலம் போச்சு. கொஞ்சம் காலம் கழிஞ்சதுக்கு அப்புறம் அங்கு தன் நாபிகமல உத்பவக அவருடைய நாபிகமலத்திலிருந்து உத்பவமானார் பிரம்மா. உத்பவக பிரம்மா தைத்திய பயாத் திரஸ்தக அப்பத்தான் மதுகைடவர்கள் வந்தான். இதான் ஆதிகதை. முதல்ல தேவி இந்த விஷ்ணு ஜலத்துல படுத்துன்னு ஆளில படுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அங்க இவாள தரிசனம் கொடுத்தா. அதுக்கப்புறம் நாபிகமலத்துல இருந்து பிரம்மா வரார். சோ அங்க தைத்திய பயாத் யாரு இவா ரெண்டு பேரும் காதுல இருந்து வந்துட்டா. காதோட அழுக்குல இருந்து வந்தாலே கர்ண மலத்துல இருந்து வந்தாலே மது கைடவர்கள் ரெண்டு அசுரர்கள் அந்த தண்ணியில படுத்துட்டு இருக்கும் போது அவளோட பயத்தினால் திரஸ்தக பயந்து போன பிரம்மா ஜகாம சரணம் ஹரேஹே விஷ்ணுவே சரணம் என்று அடைந்தார். அப்படி சரணம்னு போற வச்சாதான் இவர் பாட்டு ஏதோ தியானத்துல உட்காந்துருக்கார். அவர் எழுப்ப எந்திருக்க மாட்டேங்கிறார் இல்லையா விஷ்ணு. ततः कृत्वा महायुद्धम् हत्वादौ मधुकैटभौ जजाव भगवान् विष्णुः श्लोक अर्थं விஷத அக்ஷரம். ஓகே ததகிருத்தோ மகாயுத்தம். அதுக்கப்புறம் தான் யுத்தம் நடந்தது. 5000 வருஷம் யுத்தம் நடந்தது. அதுக்கப்புறம் தேவியை கூப்பிட்டார், ப்ரே பண்ணார், எல்லாம் நடந்தது இல்லையா. அதுக்கப்புறம் தான் பெரிய யுத்தத்தை பண்ணின அந்த விஷ்ணு ஹத்வாத்தவ் மதுகைடவர்களை கொன்றுவிட்டு ஜஜாப பகவான் விஷ்ணுவு. அதுக்கப்புறம் அப்படியே திருப்பியும் அந்த இதுல போயிட்டு பகவான் விஷ்ணு ஆகப்பட்டவர் ஜபிச்சுட்டே இருந்தார் அந்த மகாமந்திரமான அந்த அரை ஸ்லோகத்தை. ஸ்லோக அர்த்தம் விஷத அக்ஷரம் கிளீனான அக்ஷரங்களோடு கூடிய அந்த அர்த்த ஸ்லோகத்தை பகவான் விஷ்ணு ஜபித்துக் கொண்டே இருந்தார். அந்த மதுகைடவர்களும் போயாச்சு. அதுக்கப்புறம் இவர் படுத்துட்டு இருந்தார் அப்படி. जपन्
जपन्तं वासुदेवं च दृष्ट्वा देवः प्रजापतिः पप्रच्छ परमप्रीतः कञ्जजः कमलापतिम्. சோ வாசுதேவ் அப்படி ஜபிச்சு கொண்டே இருக்கும்போது பாக்குறார், தேவகா பிரஜாபதிகி கஞ்சஜக எல்லாம் யாரு? பிரம்மான்னு அர்த்தம். அந்த அதை பார்த்த தேவனான பிரஜாபதியான பிரஜைகளுக்கெல்லாம் பதியான கஞ்சஜகனது தாமரையில் பிறந்தவர். கஞ்சான தாமரை, கஞ்ச ஜக தாமரையில் பிறந்தவர் யாரு? பிரம்மா. பரமபிரீத்தக பப்ரச்ச கமலாபதிம். சோ கமலாபதியான விஷ்ணுவை பார்த்து அவரை கேட்கிறார், யார நோக்கி ஜபம் பண்றேன் அப்படின்னு கேட்கிறார். இப்போ கேட்க போறார். जपसि देवेश त्वत्तः को अपि अधिकः अस्ति वै यस्मृत्वा पुण्डरीकाक्ष प्रीतः असि जगदीश्वर. சோ கிம் தொம் ஜபசி தேவேஷ, யாரை நோக்கி நீங்கள் ஜபம் பண்ணிட்டு இருக்கேள்? ஏதோ மனசுல அப்படி ஜபிச்சுட்டே உட்காந்து படுத்துட்டு இருக்கேளே அப்படின்னு கேட்கிறார் பிரம்மா. தொத்தகா கோபி அதிக அஸ்தி, உங்களை விட மேல யாரா இருக்காளா? நாங்க பிரம்மாவை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு தான் எல்லாமே. சோ அதுக்கு மேல அவருக்கு யாரையும் தெரியாது. சோ உங்களுக்கு மேல யாராவது இருக்கிறார்களா? அதுக்காக அஸ்தி வை இருக்கிறார்களா? யஸ்மிருத்வா புண்டரீகாட்சா, புண்டரீக கண்களை உடையவரே, தாமரை கண்களை உடையவரே விஷ்ணுவே, யாரை நினைச்சுண்டு, யஸ்மிருத்வா எதை நினைத்துக் கொண்டு, பிரீத்தகாசி ஜெகதீஷ் அப்படியே ஆனந்தமா இருக்காரா பாக்குறதுக்கு, ரொம்ப பிரீத்தியா இருக்கேளே, யார நினைச்சுட்டு இப்படி படுத்துட்டு இருக்கேன்னு கேக்குறேன். मही त्वयि च या शक्तिः क्रियाकारणलक्षणा विचारय महाभाग या सा भगवती शिवा. சோ என்னிலும் உன்னிலும் மயி துவயீச்ச, மயின எங்கிட்ட, தொய் உங்கிட்ட பிரம்மாவே, நம்ம ரெண்டு பேர்ட்ட எந்த சக்தி இருக்கோ, கிரியா காரண லட்சணம், நம்மள்ட்ட காரியம் பண்றதுக்கோ அத காரணமா இருக்கக்கூடிய அந்த சக்தி எதுன்னு பார்த்தா அது ரெண்டுமே அவளைத்தான் நான் ஸ்துதி பண்றேன். நான் இப்போ விசாரையா, நீயும் அதை விசாரித்து பாரு, நான் எப்படி நான் கிரியேட் பண்றேன், எனக்கு என்ன சாமர்த்தியம் இருக்கு, என்ன சக்தி எங்கிட்ட இருக்குன்னு அது மனசுக்குள்ள விசாரித்து பாரு நீ. சோ விசாரைய மகாபாகியமுடைய பிரம்மாவே, நீ அதை யோசிச்சு பாரு. சா யாசா பகவதி சிவா, அவள்தான் அந்த சிவா என்று சொல்லக்கூடிய மங்களமான பகவதி, அவளேதான், அவளைத்தான் நான் ஜபிக்கணும், நீ மனசுல அதையே யோசிச்சு பாருன்னு சொல்றேன். சாரி, சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து.